portion of scripture from the Bible. Let us all turn to Epistle of Peter. பேதுரு எழுதின நிருபம் 1 Peter chapter number 4. 1 பேதுரு 4வது அதிகாரம் verse number 7. 7ஆம் வசனம். This message I already preached on November 2016. 2016 நவம்பர் மாதம் ஏற்கனவே இந்த செய்தியை நான் பேசி இருக்கிறேன். This sermon I preached in many conventions where I went. எந்த இடங்களுக்கெல்லாம் கன்வென்ஷனுக்கு சென்றனோ அந்த இடங்களிலே நான் இதை பேசி இருக்கிறேன். People were so blessed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். But again I would like to preach on this to remind certain things. சில காரியங்களை நினைப்பூட்டும்படியாய் மீண்டுமாய் இதையே நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். God gave me a certain thoughts which is addition to that which I already preached. ஏற்கனவே பிரசங்கித்த பிரசங்கத்தோடு சில காரியங்களை சேர்த்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை எனக்கு உணர்த்தினபடி. May the Lord open our eyes to understand the words this morning. இந்த காலைவேளையில் அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவன் தாமே நமது கண்களை திறந்தருள்வாராக. 1 Peter 4:7. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7ஆம் வசனம். Let us all read together this scripture. I will read in English. நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். But the end of all things at hand. Therefore be serious and watchful in your prayers. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். Let us all pray. நாம் யாவரும் ஜெபிப்போம். Gracious and loving heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we come to your throne of grace this morning. இந்த காலைவேளையிலே உம்முடைய கிருபாசனத்தை நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறோம். Send thy word for this hour to edify ourselves, to correct ourselves, to have a preparation for thy return. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளவும், நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் எங்களை ஈடேற்றவும் கொள்ள இந்த காலவேளையிலே நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். I am an unworthy vessel standing in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே ஒரு தகுதியில்லாத பாத்திரமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். Let thine blood cleanse me and sanctify me to present your word this morning. இந்த காலவேளை உம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் நீர் தாமே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். The Bible gives a warning for this time. வேதம் இந்த காலவேளையிலே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. From the Genesis to the Revelation, if you read all the 66 books, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 66 புத்தகங்கள் நிரம்பிய இந்த வேதம் முழுவதிலும் it is a mixture of different type of informations and things of God. தேவனுடைய காரியங்களை குறித்த கலவையாக அநேக தகவல்களை சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Many times the word of God encourages us. அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது. Many times the God's word blesses us. அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. At the same time his word warning us. அதே நேரத்தில் அந்த வார்த்தையே நம்மை எச்சரிக்கிறதாயும் இருக்கிறது. The time that we are living now is the end of the end time. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த நேரம் காலத்தின் கடைக்கோடியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். Therefore it is a time for all the believers of Christ to be serious and watchful in their life. கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், அவருடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு, ஒரு உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். For everything we always have certain type of seriousness. ஒவ்வொரு சில காரியங்களுக்கு நாம் சில சிரத்தை எடுத்துக் கொள்கிறோம். அதிலே when we are getting closer and closer to that event, we become more serious than we used to before. அந்த சம்பவம் நமக்கு மிகவும் நெருங்கி வர வர அதை குறித்த ஒரு கரிசனை, ஒரு கருத்து உணர்வு நமக்கு அதிகமாகி கொண்டே போகும். As soon as we arranged the life partner for my daughter, என்னுடைய மகளுடைய திருமண வாழ்க்கைக்காய் நான் ஆயத்தம் செய்த போது we all become very serious of
about that thing. அந்த காரியத்தை குறித்து நாங்கள் எல்லாரும் மிகவும் கவனமுள்ளவர்களாய் But the சிரத்தையுள்ளவர்களாய் event date was getting closer and closer. அந்த நாளுடைய காரியம் மிகவும் சமீபித்து வர வர We become very more serious. இன்னும் அதிகமாக அதிலே நாங்கள் சிரத்தை எடுக்க As ஆரம்பித்தோம். this same example, அந்த உதாரணத்தை போலவே the Bible is talking about the return of Christ. வேதம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்லுகிறது. Past 2000 years, this message has been preached all across the globe. கடந்த 2000 வருடங்களாக இந்த பூமி முழுவதுமாய் அவருடைய வருகை பற்றிய காரியம் எங்கும் பிரசங்கப்பட்டு But the time that we are living now, ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமோ almost everything is coming into an end. எல்லாமே ஒரு முடிவுக்குள்ளாக வரக்கூடிய நாளிலே நாம் இருக்கிறோம். So as a true believer of Jesus Christ, கிறிஸ்துவினுடைய உண்மையான விசுவாசியாய் இருக்கிற we எவரும் have to be very serious and watchful what is happening around us. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்கிறதை குறித்த ஒரு கரிசனையும் ஒரு கவனமும் உணர்வும் உண்டாக When வேண்டும். Jesus was living on the face of the earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது many times he had a very private time with his disciples. அவர் தம்முடைய சீஷர்களோடு அதிகமாக தனிப்பட்ட நேரங்களிலே செலவிட்டார். In that time, the disciples, they asked a very frank, plain question towards Christ. கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் சீஷர்கள் வெளிப்படையாக அவர்கள் ஒரு சில கேள்விகளை அவர் முன் வைத்தார்கள். And one time they asked a question while they were in the Mount of Olives. அவர்கள் ஒலிவமலையிலே இருந்தபோது அவரிடத்தில் கேட்ட ஒரு கேள்வியானது, And when is the time of your return and the end of the world? உம்முடைய வருகைக்கும் பூமியின் முடிவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்றார்கள். Actually, there are two questions are there. அதுல இரண்டு விதமான கேள்விகள் உண்டு. What are the signs for your return? உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? And what are the signs for the end time? உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? So Jesus is randomly telling lot of things ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தார். that has been recorded in the Matthew 24 and in the Mark, in the book of Luke, and very little bit in the book of John. அந்த நான்கு சுவிசேஷங்களிலும் எல்லாவற்றிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே கொஞ்சம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. The Matthew and the Luke are the very fantastic chapter to read all this information. மத்தேயும் லூக்காவும் எழுதின அந்த காரியத்தை குறித்து அவர்கள் நன்கு எழுதி இருக்கிறார்கள். And in the book of Matthew, the chapter number 24, மத்தேயு 24வது அதிகாரத்திலே, and Jesus was telling lot of things. ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து இதற்கு இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லி வருகிறார். But in Matthew 24:6 he says, மத்தேயு 24:6 the end of the scripture he says, அந்த வசனத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, end is not yet. ஆனாலும் முடிவு உடனே வராது. But the 14th chapter says, ஆனா 14வது அதிகாரம், no, the scripture, verse number 14, ஆனால் 14வது வசனமோ the last line says, கடைசி வாரி சொல்லுகிறது, then the end will come. அப்போது முடிவு வரும். So between the 6 and 14, இந்த 6ஆம் வசனத்துக்கும் 14ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட in 6 he says, end is not yet. 6ஆம் வசனத்துல சொல்கிறார் முடிவு உடனே வராது. But in the 14 he says, ஆனா 14ஆம் வசனத்துல then the end will come. அப்போது முடிவு வரும். So what it means, அப்படினா அர்த்தம் என்ன? there are certain things has to happen between the time duration. இந்த கால இடைவெளிக்குள்ளே சில காரியங்கள் நடக்கப்பட வேண்டும். So Jesus was spoken lot of things, it's like a jumbled sentence. எனவே இயேசு கிறிஸ்து அங்குமிங்குமாய் अनेक காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். But by the help of the Holy Ghost we have to keep things in order. ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு உதவியை கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி நாம் பார்க்க வேண்டும். But those incidents are mainly targeted, one towards the world, one towards the church, one towards the people of Israel. ஆனால் இந்த லெக்கு என்பது அவருடைய வருகைக்கு முன்பாக ஒன்று ஆண்டவருடைய சபை, ஒன்று இஸ்ரவேலரை குறித்து, ஒன்று உலகத்தை குறித்ததாய் இருக்கிறது. So these signs has to happen in all these three places. இந்த மூன்று இடங்களிலுமே தேவனுக்கு சொன்னப்பட்ட ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறப்பட வேண்டும். So that's why the Bible says, அதனால் வேதம் சொல்லுகிறது, watchful in your prayers. உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாய் விழித்திருங்கள். In many churches they conduct the watch night prayer. अनेक சபைகளிலே ஜெபத்தை அவர்கள் இரவு ஜெபம் நடத்துகிறார்கள். Many times people they misunderstood the scripture. Watch night prayer means always being awake all through the night. இரவு முழுவதும் ஜெபத்திலே விழிப்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் இரவு முழுதும் அவங்க தூங்காம முழிச்சிட்டு ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் பண்ணிக்கிறாங்க.
Praying all through the night is not wrong. அந்த இரவு முழுவதும் ஜெபிப்பது என்பது தவறல்ல. But the scripture, what it says here, is not what you, I and me. இங்க வேதவசனம் சொல்கிறது நீங்களும் நானும் இருக்கிற காரியத்தை பற்றி சொல்லல. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் அல்ல. அந்த But here it says, ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, be serious நீங்க சிரத்தை உள்ளவர்களாக and watchful. நீங்க கவனம் உள்ளவர்களாக The இருங்க. watchful means, அந்த கவனம் என்பது look around what is happening. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற குறித்த We கவனம். people most of the time we stick on only with our domestic television channels. நம்ம எப்போதும் நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த தொலைக்காட்சியை காரியங்களே சார்ந்திருக்கிறோம். Some are interested in politics. சிலருக்கு அரசியல் பற்றி, Some are interested in the result which is going to come. இப்ப வரப்போகிற எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பற்றி சிலருக்கு சுவாரஸ்யம். Some are very much interested in the sports, especially cricket. சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், அதுல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். But we have to see lot of things beyond that. ஆனா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட अनेक காரியங்கள் உண்டு. Then only we can understand what is happening around us. அப்பொழுது மாத்திரம் தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். That's why the Bible says, அதனால் வேதம் சொல்கிறது, it is a time to be very serious. இது மிகவும் கவனமுள்ள ஒரு நாட்கள். We cannot just take things as an information. அதை ஒரு தகவலாக நாம் எடுத்துக்கொள்ள கொண்டு Especially in 2020 the pandemic came. இந்த 2020 இந்த தொற்று காலம் வந்தபோது, so the whole world is looking that thing in a different perspective. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு விதமாய் அதை பார்த்தது. Next they are thinking is how to control this. இதை எப்படி கட்டுப்படுத்துவது, then what to do, என்ன செய்வது, what kind of action we can do, என்ன விதமான தடுப்பு மருந்து அதுக்கு போடுவது. But as a true Christian of Christ, ஆனா கிறிஸ்துவனுடைய உண்மை விசுவாசியானவன், we have to see this thing in a different perspective. நாம் ஒரு வித்தியாசப்பட்ட நோக்கத்திலே அதை காண வேண்டியவர்களாக through the perspective of the scripture. வேத வசனத்தின் மூலமாக. It is the sign of the end time. இது முடிவு காலத்துக்குரிய ஒரு அடையாளமாகும். If you read certain scriptures in the Matthew 24, மத்தேயு 24 சில வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, I'm just highlighting in this message. இந்த வசனத்திலே நான் அதை முக்கியப்படுத்தி சொல்கிறது. The verse number 7 says, 7ஆம் வசனம் சொல்கிறது, the nation will raise against the nations. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். And secondly the Bible says, இரண்டாவது வேதம் சொல்கிறது, the kingdom against the kingdom. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். And thirdly the famines will come. மூன்றாவது பஞ்சங்கள் வரும். And the pestilences will come. அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய்கள் வரும். And earthquakes will happen in various places. பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். These are all the things happening in the different times. இவையெல்லாம் வித்தியாசப்பட்ட காலங்களிலே இந்த உலகத்திலே நடக்க போகிறவை. This information we receive through media. இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது எல்லாவற்றையும் செய்திகளாக நாம் மீடியா மூலமாக கேட்கிறோம். Past many centuries these kind of things have happened many times. अनेक நூற்றாண்டுகளாக अनेक முறை இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. But now the time is coming to an end. ஆனால் இப்பொழுது காலம் ஒரு முடிவுக்குள்ளாக வர போகிறது. Things are becoming more and more serious. காரியங்கள் நடைபெறுவதெல்லாம் இன்னும் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. So the Bible says in the verse number 8, 8ஆம் வசனத்தில் அதனால் வேதவசனம் இவ்விதமாய் சொல்கிறது, these are the beginning of the sorrows. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். So the beginning of the sorrow means it is the starting thing. இந்த ஆரம்பம் என்று சொல்லும்போது அதுதான் ஆரம்பிக்கிறது. When you look about all these things, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது some kind of a fear, சில விதமான ஒரு பயம், some kind of nervousness is coming. நமக்குள்ளே ஒரு பதட்டம் உண்டாகிறது. Now the whole things are totally changing. இப்பொழுது முழு காரியங்களும் முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு நிலைமை. Now the companies have brought a new concept called work from home. இப்பொழுது தொழிற்சாலைகள் எல்லாம் வீட்டிலிருந்து வேலை செய்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. And because of this pandemic the institutions are forced to adopt that system. இந்த தொற்று நோய் காலத்தினால அந்த தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் எல்லாமே இந்த வீட்டிலிருந்து வேலை செய்கிற ஒரு கான்செப்டை கட்டாயப்படுத்தி விட்டது. But after certain period of time, சில காலங்கள் கழித்து now the companies are enjoying more profit out of this. இதிலிருந்து அதிகமான லாபத்தை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். Lot of power saving. அதனால அதிகமான பவரை அவர்கள் they saved a lot of electric bill. அதிகமான மின்சார கட்டணத்தை அவர்கள் சேமிப்பார்கள். And many MNC companies they have to provide the
transportation to the employees, that money is saved. அவர்கள் தொழிலாளர்களுக்கு விநியோகிக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு லாபமாக முடிகிறது. அவர்களுக்கு அனுமதிக்கிற வாகன போக்குவரத்து வசதிகளுடைய பணம் எல்லாம் மிச்சமாகுது. So now the companies are thinking they want to do the same thing as permanently. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் என்ன நினைத்தீர்கள், எல்லாவற்றையும் நிரந்தரமாக இப்படியே அனுமதிக்க வேண்டும் என்று. And even while they were working at home, அவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும்போது கூட certain furnitures to purchase to use this internet, for all that thing the company is ready to pay the bill. அவர்கள் சில ஃபர்னிச்சரை இன்டர்நெட் மூலமாக வாங்கினா அதுக்கும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். Now the churches are also turning into that way. இப்பொழுது சபையும் அவ்விதமாகவே திரும்ப கொண்டது. Church from home. வீட்டிலிருந்தே சபை. The pastor will preach in one 10 by 10 room. ஒரு போதகர் அவர் 10 அடி 10 அடிக்குள்ள அறையிலிருந்து பிரசங்கிப்பார். But the believers will listen from their house. ஆனா விசுவாசிகளோ அவர்களுடைய வீட்டிலிருந்து அதை கவனிப்பார்கள். Keeping bhaji bonda here and there. இங்கே கொஞ்சம் போண்டா வடை எல்லாம் வைத்துக்கொண்டு. Lot of people they are not very serious about it. அதை குறித்த ஒரு கவனம், ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. In companies they have a login ID and logout ID. கம்பெனி தொழிற்சாலைகளில் எப்படி அவர்கள் வேலைக்கு பொருந்துவது, வேலையை விட்டு நீங்குவது எல்லாம் உண்டு. But for church believers they don't such kind of system. ஆனா சபை விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு முறை இல்ல. Some brothers they wear cut banian and trousers, they watch their church service. சிலர் அவர்கள் ட்ரவுசரும் பனியனும் போட்டுக்கொண்டு வீட்டில் இருந்தே செய்தியை அவர்கள் கவனிக்கிறார்கள். Things are totally changing. இப்படியாக காரியங்கள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்ட நிலைமை. And the Bible says moreover, வேதம் இன்னும் அதிகமாக சொல்லிக் கொண்டே போகிறது. And then they will deliver you up the tribulation and kill you. அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். You all will be hated by you all hated by nations for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். You all may be offended. நீங்கள் எல்லாரும் அப்பொழுது இடறல் அடைவீர்கள். They will betray one another. அவர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். They hate one another. ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். False prophets will arise. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். Lawlessness will abound. அக்கிரமம் மிகுதியாகும். And the love of the many will grow cold. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். So Jesus gave a commission to his disciples to go and preach the gospel all over the world. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உலகம் எங்கும் சென்று பிரசங்கிக்க வேண்டும். Like a small sprout, it was started in the city of Jerusalem. அந்த எருசலேமிலே ஆரம்பித்த அந்த சிறு முளையானது Now it is spread all over the world. இப்பொழுது உலகம் எங்கிலும் அது பரம்பி இருக்கிறது. From every nation, in every language, in every tribe. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு குடிகளுக்குமாக God raised people. தேவன் தமக்கென்று ஜனங்களை And God sent missionaries from country to country. தேசத்துக்கு ஒரு தேசமாக ஜனங்களை பிரசங்கியார்களை அவர் அனுப்புகிறார். Now all over the globe the gospel of the kingdom has been preached. இப்பொழுது பூலோகம் எங்கும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிறது. If you go to any part of the world, உலகத்திலே எந்த ஒரு பகுதிக்கு there நீங்கள் are சென்றாலும் சரி, people who know God. அந்த ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், They are worshiping God அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் with the spirit and truth. அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறார்கள். There are small islands are there. சில சிறு தீவு கூட்டங்கள் உண்டு. Even there are some radically political and religious countries are there. சில மத சார்புள்ள அரசியல் சார்புள்ள தேசங்களும் உண்டு. For example, the Iran is there. ஈரானை எடுத்துக்கொள்ளுங்க. If you go there are group of believers, they are worshiping with the spirit and truth. அந்த இடத்திலும் சில கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும். I met those brothers when I met them in the conference. அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தபோது அந்த சகோதரர்களை நான் சந்திக்கிறேன். In every nation, in every tribe, God has his own people. இவ்விதமாய் தேவன் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு ஜனத்திலும் குடிகளிலும் தமக்கென்று பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறார். So now the time is getting over. காலம் இப்பொழுது நிறைவேறி முடிய God is waiting for his last sheep to get in. ஆண்டவர் தம்முடைய கடைசி ஆடு தொழுவத்துக்குள்ளே வருவதற்காக அவர் காத்து So கொண்டிருக்கிறார். those are getting closer and closer day by day. எனவே நாளுக்கு நாள் நம்முடைய கவனத்தை நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டியது So it is அவசியமாக a இருக்கிறது. time for the believers to be very serious and watchful what is happening around us. நம்மை சுற்றி
சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த ஒரு விழிப்பு உணர்வு, ஜாக்கிரதை, கவனம் விசுவாசிகளாகிய நமக்கு மிகவும் அவசியம். The Bible says in the verse number 15, 15வது வசனத்திலே வேதம் விதமாக when you see the abomination of a dissolution spoken by the Daniel of prophet, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, it is standing in the holy place. அது பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறது. Now that situation is coming slow by slow. இந்த சூழ்நிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. But these are all the things are giving an alarm to us. நமக்கு இது ஒரு அலாரம் போன்று எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. The fulfillment of the scripture or the evidence to find God's timing. தேவனுடைய வேத வாக்குகளை நிறைவேறுதெல்லாம் அவருடைய காலத்தின்படி திட்டத்தின்படியாக நிறைவேறும். So to find the God's timing, this watch and calendar will never help you. தேவனுடைய கால திட்டத்துக்கு அவருடைய நேரத்துக்கு இந்த நாம் கட்டியிருக்கிற கடிகாரமோ காலண்டரோ நமக்கு உதவி செய்யாது. We have to come to the scriptures. நாம் வேத வசனங்களுக்குள்ளாக வர வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, search the scriptures. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Many people, they are ready to read the scripture, அநேகர் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறார்கள், but they are not ready to search the ஆனா scriptures. வேத வசனங்களை ஆராய அவர்களுக்கு தயாராக இல்லை. The entire Bible is not written in an order like 1 2 3 4. இந்த முழு வேதாகமும் அது ஒழுங்கு கிரமப்படி 1 2 3 என்று வரிசைப்படுத்தி எழுதப்படவில்லை. It is shuffled completely. அது முற்றிலுமாக மாற்றி But எழுதப்பட்டிருக்கிறது. by the help of the Holy Ghost, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய the துணையோடு Bible says, வேதம் the சொல்லுகிறது, Spirit of the Lord will connect everything. ஆவியானவர் ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும் என்று The வேதம் God's சொல்லுகிறது. word always have it always have another scripture which has a connection. இந்த வேதத்தினுடைய வசனங்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். Certain things what you read in the Old Testament, that for regarding that you can find the exact answer only in the New Testament. பழைய ஏற்பாட்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அதற்குள்ளே இருக்கிற காரியங்களுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கிறது. How we can find that? அதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? Only the God's Spirit will connect everything. தேவனுடைய ஆவியானவர் தான் அவைகளை ஒன்று சேர்க்க In வேண்டும். my study, என்னுடைய படிப்பிலே நான் I never just try to read just a scripture, வேத வசனங்களை வேத வசனங்களாக நான் வாசிக்கிறது இல்ல. but at the same time I try to search the scriptures. அதற்கு பதிலாக வேத வசனங்களை நான் ஆராய்ச்சி செய்ய When முயற்சிக்கிறேன். I get certain scripture I'm not able to understand, சில வேத வசனங்கள் எனக்கு புரியாமல் I இருக்கும்போது just lay my hands on that scripture, அந்த வேத வசனத்தின் மேல் என் கைகளை வைத்து, and Lord help me and open my eyes to understand what it is written. ஆண்டவரே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னது என்பதை எனக்கு புரிந்து கொள்ளும்படியாக என் கண்களை Even திறந்து some of the scripture it took many years in my life to understand. அநேக வருஷங்கள் கூட ஆனது சில வசனங்களை நான் புரிந்து கொள்ள. But when a time came I understood the ஆனால் scriptures. காலம் வந்தபோது தேவன் அந்த காரியத்தை எனக்கு விளக்கினவராய். But still I won't say I completely know everything. ஆனா எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் என்று என்னால் சொல்ல முடியாது. I am provoked by the Spirit of God to understand more and more. இன்னும் ஆண்டவருடைய ஆவியை கொண்டு நான் இன்னும் அதிகமாய் அறிய நான் முயற்சி செய்கிறேன். But the time that we are living now ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் is end of everything. எல்லாவற்றுக்கும் முடிவான ஒரு But the காலம். return of Christ, கிறிஸ்துவினுடைய வருகையும் the time and hour is not recorded in the Bible. வேதத்தில் அவருடைய வருகிற நேரமோ காலமோ பதிவு செய்யப்படவில்லை. But we can guess and identify the timing of his return. ஆனால் அவருடைய வருகை நேரம் இப்படிதான் இருக்கும், இந்த நேரம் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யலாம், யூகிக்கலாம் அந்த அடையாளத்தை கொண்டு. Many times we can assume and predict certain things by looking the nature. அந்த இயற்கையிலே இருக்கிற காரியங்களை கொண்டு சில காரியங்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், யூகிக்கிறோம். In sometimes if we perspire too much all through the day, and when we have lot of kind of humidity in the atmosphere, நம்முடைய சுற்றுவெளியிலே அதிகமான வெப்பம் நம்மை தாக்கும்போது, but we understand it's going to rain in the evening. மாலை நேரத்திலே ஒருவேளை மழை வரக்கூடும் என்று சொல்லி யூகிக்கிறோம். Exactly, it happens. அப்படி சொல்லும்போது யூகிக்கும்போது சில நேரங்களில் அது நடைபெறுகிறது. We are ready to identify the things what is happening around us. நம்மை சுற்றி நடக்கிற இந்த இயற்கையின் காரியங்களை நம்ம அடையாளம் காண்டு அதை சொல்ல முடியும். But it is more important, ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் in our spiritual life நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே we have to understand the scripture correctly. வேத வசனங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ள We வேண்டும். have to
identify how it is getting fulfilled before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இது எப்படி நிறைவேற போகிறது என்பதை குறித்த ஒரு விழிப்பு நமக்கு The உண்டாயிருக்க devil வேண்டும். is, in this last day, they are trying to divert the attention of the people in different things. கடைசி நாட்களாக இந்த நாட்களிலே ஜனங்களை பிசாசானவன் அநேக காரியங்களினாலே வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். But we have to keep our focus only on the word of God. ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மீது வசனத்தின் மீது மாத்திரமே இருக்கப்பட There வேண்டும். is no word in the dictionary of God called excuse me, sorry, I'm not able. தவறு, என்னால் இது முடியாது, மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமே வேதத்தில் அவருடைய Everything which God said in his scripture, it will come to pass. தேவன் அவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற சகல காரியங்களும் ஒரு நாளிலே அது நடந்து He is not a man to speak lie. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is a living God. அவர் ஜீவனுள்ள He தேவன். always speaks the truth. அவர் எப்போதும் சத்தியத்தை மாத்திரமே பேசுகிறார். Every word of God is the truth. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே சத்தியமே. If the scriptures are not the human imaginations, இந்த வசனங்கள் எல்லாம் மனுஷனுடைய கற்பனைகளிலே வந்ததல்ல. it is not a cook up stories. இது ஒரு மனுஷரால் அந்த சமைக்கப்பட்ட ஒரு Paul is writing to Timothy. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். Each and every scripture is written by the Holy Ghost. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. But for that scripture, அந்த வேத வசனங்கள் we cannot make our own interpretation. நமக்கு சுயமாக ஒரு வியாக்கியானம் அது கொடுக்க முடியாது. God is the interpreter of his own word. நம்முடைய சொந்த வார்த்தைக்கு அவரே வியாக்கியானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். So if I say some kind of a statement, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், you can make a lot of interpretation what I said. நான் சொன்ன அந்த ஒரு வரி காரியத்துக்கு நீங்கள் என்ன விதமான விளக்கமும் சொல்லலாம். That explanation may be right and may be wrong. அந்த விளக்கம் நீங்கள் சொன்னது அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் It இருக்கலாம். all depends upon how you took my word. நீங்க என் வார்த்தை எப்படி எடுத்துக்கொண்டீங்கன்றத பொறுத்து தான் அது இருக்கிறது. The right people takes things in a right way. சரியானவர்கள் சரியான அந்த வார்த்தையை சரியான விதத்தில் If ஏற்றுக்கொள்வார்கள். the same thing being taken in a wrong attitude, அதுபோல தவறான நடத்தையில் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளப்படும்போது it will produce a wrong அது interpretation. தவறான ஒரு வியாக்கியானத்தை விளக்கத்தை தான் கொடுக்கும். But when you come to the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் வரும்போது there is no place for அங்கே misunderstanding. தவறான புரிந்துகொள்ளுதலுக்கு அங்கே There இடமில்லை. is no place for wrong interpretation. அந்த தவறான விளக்கத்துக்கும் இடமில்லை. God is always there to say his word correctly. அவர் தம்முடைய வார்த்தையை சொல்லுவதிலே அவர் சரியானவர். So the Peter is warning to the church, எனவே பேதுரு தன் சபையை அவர் எச்சரிக்கிறார். the end for all things come to an end. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. Even the worldly people sometimes they say, உலகத்தின் ஜனங்கள் கூட சில நேரம் சொல்லுவார்கள், I don't know because of the frustration or what reason they are telling like அவர்கள் that. அதிகமாக வெறுப்படைந்ததினாலோ இல்ல சோர்ந்து போனதினாலோ அல்ல, Oh sir, everything is going to come in, எல்லாம் sir. முடிவுக்கு வரப்போகுதுங்க அப்படின்னு. Oh, the world is going to be destroyed. உலகம் அழிய போகுது. But some kind of a sense is there. ஆனா அது அப்படி சொல்றதுல ஒரு சில புத்தியுள்ள ஒரு காரியம். But they don't have the revelation. அவர்களுக்கு எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது. They don't have the word. அவர்களுக்கு வார்த்தை They இல்லை. don't have the prophecy. அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் But கிடையாது. we have everything in our ஆனால் hands. நம்முடைய கரத்திலோ எல்லாமே நமக்கு உண்டாயிருக்கிறது. So the things what is happening around us, நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் sometimes it may be strange. ஒருவேளை நமக்கு அது அந்நியமாக It இருக்கலாம். will create lot of confusion. அநேக குழப்பத்தை நமக்கு உண்டு But the பண்ணலாம். scripture, ஆனால் வேத it வசனம் always speaks அது எப்போதும் பேசும். perfect clarity to his people. தம்முடைய ஜனத்துக்கு நேராய் பூரணமுள்ள தெளிவுள்ள வார்த்தையை தான் So பேசும். all things are coming to an end. எனவே எல்லாவற்றுக்கும் முடிவு I சமீபமாயிற்று. just want to highlight few points according to the foundation of the scripture. அந்த வேத வசனங்களின்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். I brought nearly 4 points which I want to highlight. அதை முக்கியப்படுத்தி சொல்வதற்காக 4 பாயிண்ட் நான் கொண்டு The Bible says the kingdoms are coming to an end. முதலாவது பார்க்கிறோம் ராஜ்யங்கள் முடிவுக்கு வருகிறது. If you read a scripture in the book of Daniel, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் and வாசித்தீங்கன்னா chapter number 2 verse number 43 and 44, இரண்டாவது அதிகாரம் 43 44 வசனம், and the Bible says, வேதம் சொல்லுகிறது, as you saw the iron mixed with ceramic clay that will mingle with the seed of man, but they will not adhere to one another, just as iron does not mix with the clay. And in the days of these kings, and God of heaven will set upon the kingdom
which shall never be destroyed, and the kingdom shall not be left no other people. It shall break in pieces and consume these kingdoms, and it shall stand forever. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 43-44 வசனம். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பு வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். The king Nebuchadnezzar, he had a dream. நேபுகாத்நேச்சார் ஒரு கனவை கண்டார். He saw a big statue standing. அவருக்கு முன்பாக ஒரு பெரிய சிலை நிற்பதாக அவர் கண்டார். And the head was made with gold. அந்த தலையானது அது பொன்னினாலே செய்யப்பட்டது. And the chest and the arms were made with silver. மார்பும் புயங்களும் வெள்ளியினாலே உண்டானது. But the belly and some part of the leg was made with the bronze. வயிறும் தொடையும் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. And the leg was with iron. கால்கள் இரும்பும், and the feet was mixed with iron and clay. அந்த பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாய் இருந்தது. So what this shows, இது எதை காண்பிக்கிறது? this is the representation of the four kingdoms. இது 4 விதமான ராஜ்யங்களை காண்பிக்கிறதா So இருக்கிறது. the head represents the Babylonian kingdom. இந்த தலை பொன்னால் செய்யப்பட்ட தலை பாபிலோன் ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. And the Babylonian kingdom was there. அந்த பாபிலோன் ராஜ்யம் இருந்தது. And after a certain period of time, சில காலங்கள் கழித்து in the Babylonian ruling only, அந்த பாபிலோனுடைய ஆளுகையிலே the people of Israelites, they were exiled to Babylon. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறைகளாக அங்கு கொண்டு போகப்பட்டார்கள். They lived in Babylon as a slaves for 70 years. அவர்கள் 70 வருஷம் பாபிலோன் அடிமைகளாக சிறைகளாக இருந்தார்கள். And after the Babylonian kingdom fall, அந்த பாபிலோனிய ராஜ்யம் the விழுந்தது. Medo-Persian kingdom came. அந்த மெகோ-பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. The Persians, they ruled almost to the closer of India. அந்த பெர்ஷிய ராஜாங்கம் இந்தியாவுக்கு நெருக்கமாக அவர்கள் ஆட்சி The செய்தார்கள். Persia is almost in the central part of the Iran. அந்த ஈரானுடைய மத்திய பகுதி தான் பெர்ஷிய ராஜ்யம். Their kingdom, it almost came extended up to the boundaries of Indian nation. அந்த இந்திய தேசம் எல்லை வரைக்குமாய் அதனுடைய ராஜாங்கம் விரிவானது. The lot of food what we eat, it came only from the Persia. அதிகமாக சாப்பிடுகிற அந்த சாப்பாடு வகைகள் எல்லாம் அந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் பகுதியில் இருந்தது. Everybody likes biryani, it came from Persia. எல்லாரும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அது வந்து பெர்ஷிய ராஜ்யத்திலிருந்து But the real biryani what they cook and what biryani we cook here is totally different. ஆனால் அவர்கள் சமைக்கிற பிரியாணிக்கும் நாம் சமைக்கிற பிரியாணிக்கும் முற்றிலுமான மாறுபாடு. We Indians know how to baptize everything. நமக்கு எல்லாத்தையும் எப்படி ஞானஸ்நானம் பண்ண தெரியும். The faluda came from Persia. அதுபோல அந்த ஃபலூடா என்பது பெர்ஷிய ராஜ்யத்திலிருந்து The lot of sweets it came from Persia. அநேக இனிப்பு வகைகளும் அங்கிருந்து வந்தவைகள். The parota what you eat there, it came from Persia. அந்த பரோட்டா நாம் சாப்பிடுகிறோமே அதுவும் அந்த பெர்ஷிய ராஜ்யத்திலிருந்து. Lot of things அநேக காரியங்கள் it came from Persia. அது பெர்ஷிய But ராஜாங்கத்திலிருந்து. now it is mixed cultured life that we are living. இப்பொழுது அவைகள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்து And அது வேறு after a வகையாக certain period of time, சில காலங்கள் கழித்து the Persian kingdom also gone. அந்த பெர்ஷிய ராஜாங்கமும் போனது. And third kingdom came. மூன்றாவது ராஜ்யம் வந்தது. That's called the Greek Empire. அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். In that the great empire called Alexander, அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே அலெக்சாண்டர் என்ற ஒரு மன்னன் he conquered almost the world. அவன் உலகம் முழுவதுமே ஆட்சி And செய்யக்கூடிய before he died, he said a request. அவன் வந்து மரிப்பதற்கு முன்பாக அவன் ஒரு ரெக்வெஸ்ட் When வைத்தான். I die, நான் மரிக்கும்போது while you are taking my body to the grave, நீங்கள் என்னுடைய சரீரத்தை கல்லறைக்கு எடுத்து செல்லும்போது make a hole in the two sides of my coffin box. என்னுடைய அந்த சவப்பெட்டியிலே 2 விதமான ஓட்டையை போட்டு Keep my two hands on that hole. அந்த ஓட்டை வழியாக என்னுடைய 2 கைகளையும் வைத்து The விடு. people has to see my hands. ஜனங்க என்னுடைய கையை பார்க்கட்டும். What
is the intention? அதனுடைய நோக்கம் என்ன? Though I conquered the whole world, நான் ஒரு உலகம் முழுவதையுமே ஆண்டு ஆட்சி செய்திருந்தேன். while I'm dying, I'm not taking anything with நான் me. மரித்த பின்பு எதையுமே நான் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகல. The history says the Alexander the Great. அந்த வரலாறு சொல்கிறது மகா அலெக்சாண்டர். So according to history, எனவே வரலாற்றின்படி Babylonian kingdom was over, பாபிலோனிய ராஜ்யம் முடிந்தது, Medo-Persian kingdom was over, பெர்சிய ராஜ்யம் முடிந்தது, the Greek kingdom was over. கிரேக்க ராஜ்யம் முடிந்தது. That after the Greek kingdom, கிரேக்க ராஜ்யத்துக்கு பின்னால் the Roman Empire came. ரோமர் சாம்ராஜ்யம் They ruled all over the world. அவர்களும் உலகம் முழுவதும் While they were ruling the world, அவர்கள் ஏன் முழுவதும் ஆண்டார்கள் உலகம் that's the முழுவதும். time the Christ was born in Bethlehem. அந்த நேரம் தான் கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். When he was living on this earth, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது the Roman Empire was there. ரோமர் சாம்ராஜ்யம் இருந்தது. And after certain period of time, அந்த சில காலங்கள் கழித்து the Roman Empire gone down. ரோம சாம்ராஜ்யமும் ஒன்றுமே At the last situation the Bible is telling, வேதம் அந்த கடைசி சூழ்நிலை பற்றி சொல்கிறது. in that statue, அந்த சிலையிலே that feet was looking with its mixed with iron and clay. அந்த பாதமானது இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒன்றாய் இருந்தது. So what is the reason behind it? அதற்கு காரணம் என்ன? பின்னணியத்திலே The clay is a mud, அந்த களிமண் என்பது ஒரு மண், iron is a metal. இரும்பு என்பது ஒரு மெட்டல். But these two are the two different elements. இது ரெண்டு விதமான It மூலக்கூறுகள். will never mix with each other. இது ஒன்றோடு ஒன்று என்றைக்குமே இணைக்காது. So this whole world, எனவே இந்த உலகம் in the முழுவதும் political realm, அரசாங்க வழியிலே, அரசியல் வழியிலே, they all say we all have to become one. எல்லாரும் சொல்லிக் கொள்கிறதெல்லாம் நாம் எல்லாரும் ஒன்று என்று சொல்லிக் கொள்வார்கள். That one of the greatest ketavarthai very often we get in Tamil Nadu is called கூட்டணி. நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற கெட்ட வார்த்தை ஒன்று கூட்டணி. Then till that election gets over they will be in கூட்டணி, then afterwards they will in a divided அணி. எலெக்ஷன் வரைக்கும் அவங்க கூட்டணியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பலவிதமா அணியா பிரிஞ்சிருவாங்க. This is the situation. இதுதான் சூழ்நிலை இந்த காலம். When European Union came, அவ்விதமா யுனைடெட் கிங்டம் வந்தபோது, ஐரோப்பிய யூனியன், many European countries they joined in that European Union. அந்த ஐரோப்பிய யூனியன்ல अनेक ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் இணைந்தது. They all wanted to have the common currency. அவர்களுக்கு எல்லாம் பொதுவான ஒரு பணம் தேவைப்பட்டது. But the Britons are very clever. ஆனா அந்த பிரிட்டிஷார் மிகவும் ரொம்ப புத்திசாலிங்க. Though they joined in the European Union, அந்த ஐரோப்பிய யூனியன்ல அவர்கள் கலந்து அவர்கள் கூட்டணி சேர்ந்த போதும், but though they joined, they never gave up their British pounds. அவங்களுடைய தங்களுடைய நாட்டு பணத்தை பவுண்ட்ஸை ஒரு நாள் விட்டு கொடுக்கல. But rest all other European countries they all started to have their common currency. ஆனா மற்ற எல்லா அந்த யூரோப்பியன் அணியில இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தனிப்பட்ட பண வகைகள். But what happened few years before? சில வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? The Britain came out of the European Union. அந்த பிரிட்டனும் வந்துச்சு ஐரோப்பிய யூனியன்ல. Because we are living in the time called the divided kingdoms. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ராஜ்யங்கள் பிரிவடைகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். But the iron always represents the Rome. அந்த இரும்பு எப்போதும் அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. But after the Roman Empire had fall, ரோம சாம்ராஜ்யம் விழுந்த பின்பு, it was quite silent for a certain time. சில காலம் ஒரு அமைதல இருந்தது. Now again the Roman Empire is coming. இப்பொழுது மீண்டுமாய் அது தலையெடுக்க ஆரம்பித்தது. Now the Pope has become the most important diplomat in the world. இந்த உலகத்திலேயே அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குரிய அந்த போப் என்கிறவரா மிகுந்த பெரியவராக கருதப்படுகிறார். Wherever the Pope goes, எங்கெல்லாம் போப் போகிறாரோ, the people they never accept him as a religious leader. அவரை ஒரு மத தலைவராக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. He is a diplomat. அவர் ஒரு அரசியல் தலைவர் போல. He is a leader of a country. அவர் ஒரு தேசத்தை நடத்துகிறவராக அவரை The எடுத்துக்கொள்கிறார். Vatican is a separate country located in Italy. இத்தாலியில இருக்கிற வேட்டிகன் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. In Delhi we have an embassy for the Vatican. நம்முடைய டெல்லியிலே அதுக்குரிய எம்பசி உண்டு. In many countries they have an embassy. அவிதமாய் अनेक தேசங்களிலே அதற்குரிய எம்பசி இருக்கிறது. They have their own system. அவர்களுக்கென்று சுயமான they have their own kind of things. அவர்களுக்கென்று சுயமான சிஸ்டம் காரியங்களை உடையவர்கள். The Pope is the leader of that country. அந்த தேசத்துக்கு தலைவர் போப் தான். Now he is traveling all over the world as a peacemaker. இப்ப அவர் சமாதான தூதுவராக உலகமெங்கிலும் அவர் பிரயாணப்பட்டு கொண்டு போய். In recent times he was traveling to the very
Islamic countries. இப்பொழுது சில சமீபத்திய காலத்தில் அவர் முஸ்லிம் இஸ்லாம் மத சார்ந்த அந்த நாடுகளுக்கும் அவர் போய் கொண்டிருக்கிறார். So he has become a very focused image. எனவே in the kingdoms. எல்லாராலும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே எல்லாராலும் அவருடைய கவனத்தை ஈர்ந்திருக்கிற ஒரு ஆளாய் அவர் காணப்படுகிறார். Now the religious world and the political world, இப்பொழுது மதம் உலகமும் அந்த ராஜ்யத்தின் உலகமும் they are trying to unify the whole thing under the umbrella of the Rome. அந்த ரோம் என்கிற ஒரு குடைக்கு கீழாக அரசியல் மதம் சரி அந்த மத உலகமும் ஒன்றாக இணையக்கூடியது. So whenever God tries to do some right things, எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு சரியான காரியத்தை செய்ய முயற்சி செய்கிறார், the devil always tries to do some false things. பிசாசானவன் அதுக்கு விரோதமாய் போலியானவைகளை செய்வான். He always tries to divert the people's attention to the different ஜனங்களுடைய time. கவனத்தை வித்தியாசமான வழியிலே திசை திருப்ப அவன் முயற்சிப்பான். But the true unification, ஆனால் உண்மையான ஒரு ஐக்கியம், it always comes from God. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வருகிற ஒன்று. God is not looking for religious people. God is looking for his own people. ஆண்டவர் தம்முடைய மத சார்ந்த தலைவர்களையோ ஆட்களையோ அவர் நோக்குகிறது, தம்முடைய ஜனத்தை மாத்திரமே அவர் நோக்கி பார்க்கிறார். So the feet is the last part. எனவே பாதம் தான் கடைசி பகுதி. So the Babylonian kingdom is over. பாபிலோனிய ராஜ்யம் முடிந்தது. Medo-Persian kingdom is over. பெர்சிய ராஜ்யம் முடிந்தது. Greek kingdom is over. கிரேக்க ராஜ்யம் முடிந்தது. Roman kingdom is over. ரோம ராஜ்யம் முடிந்தது. Now we are in the last kingdom like feet mixed with the clay and the iron. களிமண்ணும் இரும்பும் கலந்த கடைசி ராஜ்யத்தின் பகுதியில் இருக்கிறோம். This kingdom is also one day it's going to be end. இந்த ராஜ்யமும் ஒரு காலத்துக்குள்ளே முடிவடைய போகிறது. And before God destroy all these kingdoms, இந்த ராஜ்யங்களை எல்லாவற்றையும் தேவன் அழிப்பதற்கு முன்பாக God allowed them to have their own dominion here. அவர்களுடைய ஆளுகையை தேவன் இந்த இடத்திலே அனுமதிக்கிறார். But according to the scripture, what is written in the book of Daniel, அந்த தானியேல் புத்தகத்திலே எழுதி இருக்கிற அந்த வசனத்தின்படியாக a stone, it's just rolling from heaven. அந்த ஒரு கல்லானது பரலோகத்திலிருந்து அது உருண்டு வருகிறது. It will just came and hit that statue, அது அந்த சிலையின் மேல் அது மோதுகிறது, and it will break everything. எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிறது. What it really means, உண்மையான அர்த்தம் என்னவென்றால், what is that stone? அந்த கல் எந்த கல்? That stone is our Lord Jesus அந்த Christ. கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு He கிறிஸ்து. is coming to destroy all this kingdom. எல்லா ராஜ்யங்களையும் அழிக்கும்படியாய் அவர் வருகிறார். He is going to establish his kingdom for அவருடைய here. ராஜ்யத்தை இந்த இடத்திலே ஸ்தாபிப்பதற்கு, And before he externally make his kingdom here, அவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த இடத்திலே அவர் ஸ்தாபிப்பதற்கு முன்பாக, the Bible says already the kingdom of God is in us. தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே நமக்குள் We are all இருக்கிறது. belong to the kingdom of நாம் God. எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு We are all சொந்தமானவர்கள். the citizens of his நாம் kingdom. எல்லாம் அவருடைய தேசத்தின் குடிமக்கள். So we are going to be in the kingdom of God, நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கப்பட வேண்டும். not only as the citizens, நாம் குடிமக்களாக we are மாத்திரமல்ல, all going to be the rulers in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஆளுகிறவர்களாக போக போகிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, if you suffer with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் you will be ruled with him in the அவரோடு throne. கூட ஆளுகையும் நீங்கள் செய்வீர்கள். So we are the most blessed people. நாம் தான் இருக்கிறதிலே மிகவும் ஆசீர்வாதமான We are the ஜனங்கள். bride of Christ. நாம் கிறிஸ்துவுடைய We are மணவாட்டிகள். the queen of the king. நாம் அந்த ராஜாவுக்கு ராணிகளாக When இருக்கிறோம். Christ rules on this earth, கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்யும்போது we will be sit with him on the throne. நாம் அவரோடு கூட சிங்காசனத்திலே நாம் We உட்கார்ந்திருக்கிறவர்களாக won't stand as இருப்போம். the beggars on the outside. நாம் வெளியே பிச்சைக்காரர்களாக நிற்கிறது. We will be the rulers in his kingdom. நாம் அவருடைய ராஜ்யத்தை நாம் ஆளுகை In செய்கிறவர்களாக that இருப்போம். kingdom அந்த ராஜ்யத்திலே will be in this world. அது இந்த உலகத்திலே இருக்கும். Before that kingdom, அந்த ராஜ்யம் வருவதற்கு this முன்பாக heaven and earth will not be destroyed. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து The போகாது. same earth, the same heaven, everything will be here. இந்த வானம் இந்த பூமி அப்படியே இருக்கும். You can see all the animals, எல்லா மிருகங்களையும் நீங்கள் all பார்க்கலாம். everything will be there. எல்லாம் இருக்கும். But Christ will be the ruler. ஆனால் கிறிஸ்து தான் ஆளுகை Not செய்கிறவர். 1 year or 2 years. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. He will establish his kingdom for 1,000 years. அவர் தம்முடைய ராஜ்யத்தை 1000 வருஷம் அவர் So நிர்வகிப்பார். that is the final kingdom. அதுதான் இறுதியான ராஜ்யம். My dear brothers and sisters, அன்பான சகோதர we are not சகோதரிகளே, living in the time of Babylonian Empire. நாம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் காலத்திலே நாம் வாழல. We are not living in the time of Medo-Persia. இல்ல பெர்சிய சாம்ராஜ்யத்தின் We காலத்திலே are not வாழல. living in the time of Greek or Rome. கிரேக்க
சாம்ராஜ்யத்திலும் இல்ல ரோம சாம்ராஜ்யத்திலும் நாம் வாழல. We are living in the last empire time. நாம் கடைசி சாம்ராஜ்யத்தின் நேரத்துக்குள்ளே வாழ்ந்து These கொண்டிருக்கிறோம். world leaders are there talking and talking and talking. இந்த தேசத்தின் உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் பேச்சிலே தான் இருக்கிறாங்க. All their talks is going to be over in a certain period of ஒரு time. காலம் வரப்போகிறது, அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் முடிவுக்குள்ளாகும். All the kingdoms will fall. எல்லா ராஜ்யங்களும் விழுந்து But the kingdom of the Christ will remain forever and ever. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யமோ என்றென்றைக்கும் When Jesus was born on this earth, இயேசு இந்த பூமியிலே பிறந்தபோது the prophecy was given to Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. The child is born, ஒரு பாலகன் பிறந்தார், the son is given, ஒரு குமாரன் the கொடுக்கப்பட்டார், government will be upon his shoulders. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The many people they thought அநேகர் என்ன நினைக்கிறாங்க, that government will be established while he was on this earth 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக மாம்சத்திலே வந்தபோது அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்கும் என்று. That was not the time. அந்த நேரம் அல்லது The time that we are living now நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே is the time for his kingdom to be established. அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிற காலத்திலே நாம் Before வாழ்ந்து that கொண்டிருக்கிறோம். kingdom to be established, அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு Christ is முன்பாக coming to take his church back to home. கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை மனவாட்டி அவர் எடுத்துக்கொள்ள போக அவர் வருகிறார். That Jesus said, இயேசு கிறிஸ்து let your heart be not in trouble. உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக I am going to prepare a place for நான் you. உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண Once I போகிறேன். prepare a place for நான் you, ஆயத்தம் பண்ணின பின்பு I will come again, நான் மறுபடியும் வந்து then I will take you back. நான் உன்னை என்னிடமாய் சேர்த்துக் So we கொள்வேன். will be with the Lord நாம் அவரோடு கூட இருப்போம் for 7 years in heaven. பரலோகத்திலே அநேக வருஷங்கள். That's the time அந்த நேரம் தான் the marriage of the supper of the lamb is going to take place. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தானது But நடைபெறும். at that time, அந்த நேரத்துல this kingdom, the final kingdom, will try to deceive the whole world. இந்த இறுதியாய் இருக்கிற இந்த ராஜ்யமானது முழு உலகத்தையும் வஞ்சித்து ஏமாற்ற The Antichrist will come அந்தி கிறிஸ்து வருவான். and he will try to bring the false peace among the people. ஜனங்களுக்குள்ளே ஒரு பொய்யான சமாதானத்தை அவன் ஏற்படுத்த முயற்சிப்பான். And as we read in the book of Thessalonians, தெசலோனிக்க புத்தகத்தை நான் வாசிக்கிறபடி people will think everywhere is the peace and safety. சகலமும் சமாதானமும் சவிக்கும் உண்டென்று அவர்கள் நினைக்கிற அந்த நேரத்துல We are living in the time of peace and safety. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் சமாதானமா இருக்கு, சௌக்கியமா இருக்குது. And Paul is telling, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், as the birth pain comes to the woman, ஒரு பிரசவ ஸ்திரீக்கு வலியானது எப்படி சடுதியில வருதோ அதுபோல suddenly திடீரென்று the destruction will come upon அந்த them. அழிவு அவர்கள் மேல் வந்து And வரும். God will destroy everything. எல்லாமே ஒருத்தரும் தப்பி போறதில்லை. And after that, அதன் பின்பாக Christ will come and establish his kingdom for 1,000 years. கிறிஸ்துவானவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் 1000 வருஷமாக. How many of you want to be in that kingdom? அந்த ராஜ்யத்திலே எத்தனை பேர் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? I want to be in that kingdom. நான் அந்த ராஜ்யத்திலே இருக்க I want to see that kingdom. அந்த ராஜ்யத்தை நான் பார்க்க In that விரும்புகிறேன். time, அந்த நேரத்திலே the Satan will be bound in hell. சாத்தானவன் நரகத்திலே கட்டப்படுவான். Because Satan is already bound, ஏனென்றால் அவன் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறான். there won't be any sin. எந்த ஒரு பாவமும் You cannot find any kind of a trace of எந்த sin. பாவத்தினுடைய எந்த ஒரு தடயத்தையும் நீங்கள் காண முடியாது. Everywhere there is honesty, decency. எல்லா இடத்திலுமே சமாதானம் உண்டு, சௌக்கியம் உண்டு, நேர்மை உண்டு. We don't need to lock our doors. நம்முடைய கதவுகளை நாம் பூட்டப்பட No one will come and enter our house and steal our things. நம்முடைய வீட்டுக்குள்ள எவரும் வந்து காரியங்களை பொருட்களை அவர்கள் திருட மாட்டார்கள். Everywhere there will be a peace and harmony. எனவே எல்லா இடத்திலும் சமாதானமும் ஒரு அமைதலும் இருக்கும். Because Christ is ruling. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் ஆளுகிறார். My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, we are living in the end of the last kingdom. ராஜ்யத்தின் கடைசி நாளிலே நாம் வாழ்ந்து The கொண்டிருக்கிறோம். chapter is going to be closed for all these kingdoms. இந்த எல்லா ராஜ்யங்களுக்குரிய முடிவு சமீபமாயிற்று. And second thing, இரண்டாவது காரியம், the age of the Gentile is coming to an end. புறஜாதிகளுக்குரிய நேரம் முடிவுற போகிற நேரம். The God appointed a time for the Gentile. ஆண்டவர் புறஜாதிகளுக்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். Past 2000 years, the time of the Gentiles. இந்த 2000 வருடங்களும் அது புறஜாதிகளுக்குரிய காலம். In the Genesis 26,
ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே Jesus, God prophesied to Abraham, ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே தீர்க்கதரிசனமாய் in சொல்லுகிறார், you all other nations will be blessed. உனக்குள்ளே எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். And even Jesus said in John 10, யோவான் 10லே ஆண்டவராகிய இயேசுவும் இவ்விதமாய் I சொல்லுகிறார், have some other sheep out of my flock. என்னுடைய மந்தையிலே இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, They all have to come. அவைகள் எல்லாம் வரப்பட வேண்டும். What it really means, அப்படினா உண்மையான அர்த்தம் என்ன? God has a concern about the people of Gentiles. அந்த பிரஜாதிகளுடைய ஜனங்களை குறித்த ஒரு கவனமுள்ளவராய் கருத்துள்ளவராய் So that is the reason அந்த காரணத்தினாலே we found the grace in the sight of நாம் God. தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை உண்டானது. By physically we are not the Israelites, நாம் சரீர பிரகாரமாக மாம்சத்தின்படி நாம் இஸ்ரவேலர்கள் but by அல்ல. the grace of God தேவனுடைய கிருபையினாலே we receive the salvation of God. தேவனுடைய இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். God gave His mercy and grace to us. தேவன் தமது இரக்கத்தை தமது கிருபையை நமக்கு கொடுத்தார். Paul is writing to Romans chapter number 11, பவுல் ரோமர்கள் 11வது அதிகாரத்திலே விதமாய் and verse சொல்கிறார். number 25 he says, 25வது வசனம், For I do not desire, brethren, that you should not be ignorant of this mystery, lest you should be wise in your own opinion, that blindness is in part has happened to Israel until the fulfillment of the Gentile has come in. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். The Bible says வேதம் சொல்கிறது, that blindness in part has happened to Israel. அந்த இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பங்கு கடினமான மனது Why? ஏன்? Until the fulfillment of the Gentile has to come. அந்த பிரஜாதிகளுடைய நிறைவு முடிகிற If வரைக்கும் they all would have accepted Him, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு we don't have anything to do with that. நாம அதோடு எதுவுமே செய்ய So முடியாது. God keeps certain people's heart to be hardened. எனவே அந்த இஸ்ரவேலருடைய சிலருடைய இருதயங்கள் எல்லாத்தையும் கடினமாக This is the time of the Gentile. இதுதான் பிரஜாதிகளுக்குரிய நேரம். God is opening our eyes தேவன் நம்முடைய கண்கள் to எல்லாவற்றையும் understand who is Christ. கிறிஸ்து யார் என்பதை அறிந்து But there கொள்ளும்படியாக. is a time comes, ஆனா ஒரு நேரம் வருகிறது, God is sending two witnesses, ரெண்டு சாட்சிகளை ஆண்டவர் கொண்டு and வருவார். that time அந்த நேரத்துல their eyes will be opened. அவருடைய கண்கள் திறக்கப்படும். This thing you can find it as a symbolic in the life of Joseph. இது யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் அடையாளமாக இதை நாம் அறிய முடியும். When Joseph was in Egypt, யோசேப்பு எகிப்தில் இருந்தபோது he was not married to a Israel girl. அவன் இஸ்ரவேல் யூத பெண்ணை அவன் மணக்கல. He married to a Gentile woman. அவன் ஒரு புறஜாதியுடைய பெண்ணை அவன் And மணந்தான். before he reveals himself to his own brethren, தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு தன்னை அவன் வெளிப்படுத்துவதற்கு so முன்பாக after many years, அநேக his வருஷங்களுக்கு brethren are coming. அவர்கள் சகோதரர் எல்லாம் அவனை Because of the காண்கிறார்கள். famine, they have come to get some grains. And, தேசத்திலே உண்டான பஞ்சத்து நிமித்தம் தானியம் வாங்கும்படி அவர்கள் but சகோதரர்கள் while they were வந்தார்கள். coming, அவர்கள் வந்தபோது the Joseph was ruling there. அங்கே யோசேப்பு பார்வோனுக்கு கீழாக அவன் Joseph இருந்தான். identified them. யோசேப்பு அவர்களை அடையாளம் Oh, he கண்டுகொண்டான். identified all the brothers. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவன் அடையாளம் But those கண்டுகொண்டான். brothers, ஆனால் அந்த they சகோதரர்களோ don't know who is sitting on the யாரு throne. தனக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை அவன் அறியல. We know all the stories. இவர்கள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக And தெரியும். before he revealed himself to his brethren, தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக his Gentile bride, she is already there with him in his palace. அவனுடைய புறஜாதி மனைவியாகிய அந்த மனைவி அவனோடு கூட இருந்தால் அரண்மனையிலே. So this is the prototype. இது ஒரு முன்னடையாளமாய் இருக்கிறது. So before God reveals himself to his own people, எனவே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக we are the Gentile bride. நாம் புறஜாதிகளுடைய மனவாட்டி. We are the Gentile people. நாம் புறஜாதி ஜனங்கள். We are all going to be with Christ as a bride forever and ever. கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாய் என்றென்றைக்கும் இருக்கும்படி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். This is the privilege and blessing which God has given in our life. கொடுத்திருக்கிற இது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாக்கியமான நிலைமை. And this is the greatest blessing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த மிக பெரிதான ஒரு But ஆசீர்வாதம். the Bible says, வேதம் சொல்லுகிறது, the Luke chapter 21 it says, லூக்கா 21வது அதிகாரத்திலே 21:24 the Bible says, 21:24 and they will fall by the edge of the sword and led away captive into all nations, and the Jerusalem will be trampled by the Gentiles
until பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். until the time of the Gentile are fulfilled. அந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும். So what happened while Jesus was carrying his cross? இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்ட போது என்ன The women நடந்தது? were weeping and crying. ஒரு ஸ்திரீயானவள் அழுது கொண்டிருந்தாள். And Jesus said, இயேசு சொன்னார், don't cry for me. எனக்காக அழாதீங்க, Cry for you and for your children. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. In what context he said? அது என்ன அர்த்தத்தில் அப்படி Since சொன்னார்? you all rejected me, நீங்க எல்லாரும் என்ன புறக்கே தள்ளினீர்கள், புறம்பே தள்ளினீர்கள். there is a time is coming. இப்போ ஒரு நேரம் வரப்போகுது. The Gentiles come and capture the அந்த Jerusalem. எருசலேமை புறஜாதிகள் அவர்கள் You will எடுத்துக்கொள்வார்கள். be scattered all over the nation. நீங்கள் தேசத்திலிருந்து எல்லா இடத்திலும் You சிதறடிக்கப்படுவீர்கள். will go everywhere. நீங்க எல்லா இடத்திலும் போவீங்க. According to that same word, அதே வசனத்தின்படியாக, வார்த்தையின்படியாக, till this point of time, இந்த நேரம் வரைக்கும் all these Gentile nations are, some are friendly, some are against to the Israel. இந்த புறஜாதியருடைய தேசங்கள் எல்லாம் சிலர் வந்து சிநேகமா இருக்காங்க, சிலர் பகைவரா. So now, இப்பொழுது the Gentile time is getting over. இந்த புறஜாதியருடைய காலம் And முடிவுற்றாயிற்று. God said a sign. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை இங்க சொல்லுகிறார். When you see the tender leaves in the tree of olives, அந்த ஒலிவ மரத்திலே இலைகள் அந்த துளிர் விடும்போது it means the spring has come. அப்பொழுது வசந்த காலம் உண்டாயிற்று, சமீபமாயிற்று என்று What is the சொல்லுகிறார். sign? அதுக்குரிய அடையாளம் என்ன? Even though they will be scattered all over the world, அவர்கள் உலகம் எங்கும் அவர்கள் சிதறி போனாலும் கூட, they will be trampled, they will be thrown out. அவர்கள் எல்லாரும் மிதிக்கப்படுவார்கள், வெளியே தூக்கி In the எறியப்படுவார்கள். time of Second World War, the Rudolf Hitler, he was brutally ill-treated the lot of Jewish இரண்டாம் people. உலக போரின் போது ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி யூதர்களை எல்லாவற்றையும் அழித்து மிருகத்தனமாய் அவர்களுக்கு நடத்தினார். It was a very tragedy and the blood mark in the history. அது வரலாற்றிலேயே மிகவும் ஒரு துக்கமான ஒரு காரியம். But ஆனாலும் in 1948, 1948 they got their independence. அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை அவர்கள் The new country was formed. புதிய ஒரு தேசம் They உருவானது. got their flag. அவர்களுக்கென்று கொடி They got உண்டானது. their national anthem. அவர்களுக்கென்று தேசிய பாடல் உருவானது. After they all understood, we have a country, நமக்கு எல்லாருக்கும் ஒரு தேசம் உண்டு என்று அவர்கள் எல்லாம் உணர்ந்த பின்பு they all started returning back இப்ப one by எல்லாரும் one. திரும்ப அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். So till the time of Gentile getting over, அந்த பிரஜாதிகளுடைய காலம் நிறைவேறுகிற வரைக்கும், past 2000 years, many wars came against Israel. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அநேக போர்கள் உண்டானது கடந்த 2000 வருஷம். They destroyed the temple of Solomon. சாலமோனுடைய தேவாலயத்தை அவர்கள் அழித்தார்கள். Even one side of the wall is only there in Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்திலே தேவாலயத்தின் ஒரு பகுதி சுவர் மட்டும் They are இருக்கிறது. next to that wall there is a big mosque is there. அந்த சுவருக்கு அடுத்த பகுதியிலே பெரிய முஸ்லிம் மசூதி உண்டு. People are just crying and weeping every day. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு சென்று ஜனங்கள் அழுது But கொண்டிருக்கிறார்கள். according to the scripture, அந்த வேத வசனத்தின்படி again that temple has to be built. அந்த ஆலயம் திரும்ப அங்கே கட்டி எழுப்பப்பட But வேண்டும். before that temple be built, அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு for the முன்பாக temple already the preparations are started. இப்ப அந்த ஆலயம் கட்டுமானிக்கான ஆயத்தம் எல்லாம் நடந்து All கொண்டிருக்கிறது. the inner things, the trumpets and all the equipments and everything is already prepared. ஆலயத்துக்கு உள்ளே வைக்கப்பட வேண்டிய சகல பணிமுட்டுகளும் சகல காரியங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. And God is the people are waiting for God's time. தேவனுடைய நேரத்துக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். But now ஆனால் இப்பொழுது people are returning back. மீண்டும் இஸ்ரவேலை திரும்பி They are கொண்டிருக்கிறார்கள். restoring back to that nation. அவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து So கொண்டிருக்கிறார்கள். my dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, this is the time இந்த நேரம்தான் of the Gentile time is getting over. அந்த பிரஜாதிகளுடைய காலம் நிறைவேறுகிற So the Bible says in Romans chapter number 11 ரோமர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. and the chapter number 25 to 27 it says, வசனம் 25ல இருந்து 27 வரைக்கும், 11 25ல இருந்து 27 வரைக்கும். For I do not desire, brethren, that you should not be ignorant of this mystery, lest you should be wise in your own opinion, that blindness is a part has happened to Israel until the fulfillment of the Gentile has come in, and also all Israel will be saved, as it is written.
the deliverer will come out of Zion, and he will turn away the ungodliness from Jacob. And for this is my covenant with him, when I take away their sins. ரோமர் 11:25-27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. The Bible says the deliverer will come out of Zion, and he will turn away the ungodliness from Jacob. மீட்க கொள்கிறவர் அவர் சியோனிலிருந்து வருவார். அவர் வந்து யாக்கோபில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தை பாவத்தையும் நீக்குவார். So the term of restoration is already happening. எனவே அந்த சீர்பொருந்துகிற வேலையின் காரியங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. So what it means? அப்படினா அர்த்தம் என்ன? God is ready to take his Gentile church. தேவன் தம்முடைய பிரஜாதிய சபையை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாய் God is restoring the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சீர்பொருந்தவும் ஆயத்தமாய் விட்டார். So before he takes us, அவர் நம்மை எடுப்பதற்கு முன்பாக the time of the Gentile will be over. பிரஜாதிகளுடைய காலம் நிறைவேறியது. This is the time. இதுதான் காலம். The kingdoms are getting over. அந்த ராஜ்யங்கள் முடிவுக்குள்ளாக We are living in the last kingdom. நாம் கடைசி ராஜ்யத்திலே We நாம் are living in the end of the Gentile time. அந்த பிரஜாதிகளுடைய முடிவுள்ள காலத்திலே நாம் வாழ்ந்து So past 2000 years, கடந்த 2000 வருடங்களாக the many people they describe that time is that it's a time of grace. அநேகர் இந்த காலத்தை குறித்து கிருபையின் காலம் என்று சிலர் சொல்கிறார்கள். It's a time of church. இது வந்து சபையின் காலம் என்று சொல்கிறார்கள். It is a time of mercy. இரக்கத்தின் காலம் என்று சொல்கிறார்கள். But I would say, நான் சொல்லுகிறேன், it is a time of Gentile. இது பிரஜாதியாருடைய காலம். So all through the 2000 years, இந்த கடந்த 2000 வருடங்களாக the first Gentile was saved when Peter went to the what is his name? Cornelius. Cornelius is the first man who received the salvation. கொர்நேலியுவிடத்திலே பேதுரு முதலாவது சென்று அங்கே வசனத்தை சொன்னபோது அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த நேரம் தான் ஆரம்பித்தது. From that time till now, அந்த நேரத்திலிருந்து இன்றைய வரைக்கும் all through the nation, all through the globe, எல்லா தேசத்திலும் many உலகத்திலும் people entered into the kingdom of God. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டார்கள். Now the doors for the Gentile is ready to be closed. இப்பொழுது பிரஜாருடைய காலம் முடிவடைந்து அவர்களுக்கு கதவு God is waiting at the door is to take his church back. தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ள, சபையை எடுத்துக்கொள்ள அவர் வாசலண்டை நின்று The time of the kingdom is over. The time of the Gentile is காலங்கள் over. முடிந்தது. பிரஜாதியாருடைய காலம் முடிந்தது. And thirdly, மூன்றாவதாக the time of the church is getting over. சபையினுடைய காலம் முடிவடைய The போகிறது. Revelation chapter 2 and 3, வெளிப்படுத்தல் 2:3 God gave the message to the 7 churches. 7 சபைகளுக்கு தேவன் செய்தியை கொடுத்தார். Because of the lack of time, I am not going to read all the scriptures. இந்த வேத வசனங்கள் எல்லாத்தையும் நான் நேரம் குறைவா இருக்கிறபடியால் வாசிக்கல. I'll just tell you the chapter. Note it down and go and read from in your home. உங்களுடைய வீட்ல போய் நீங்க அதை குறித்து கொண்டு வாசித்து பாருங்க. So that there in the Asia Minor, அந்த ஆசியா மைனர்ல the 7 cities were there. 7 பட்டணங்கள் இருக்கிறது. All the 7 cities, அந்த 7 பட்டணங்களிலும் there were a church. அங்கே சபை இருந்தது. And God sent the message ஆண்டவர் அந்த 7 சபைகளுக்கும் செய்தி to அனுப்பினார். all the 7 churches. அந்த 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள் What மூலமாக. it means? அப்படினா அர்த்தம் என்ன? These 7 churches are the prototype of the church time which is going to be existed in the future. எதிர்காலத்திலே இந்த 7 சபைகளைப் போலவே 7 சபைகள் நம்முடைய நிஜத்திலே இருக்கும், காலங்கள் இருக்கும். So certain period of time அந்த குறிப்பிட்ட காலம் was the time of Ephesians. ஒரு எபேசு சபையின் காலமா Certain இருந்தது. period of time ஒரு குறிப்பிட்ட காலம் it was time of Smyrna. அது சிமிர்னா சபையை போல Certain இருந்தது. period of time ஒரு குறிப்பிட்ட it was காலம் time of Philadelphia. பிலதெல்பியா சபையா But இருந்தது. now ஆனால் இப்பொழுதோ we are living நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது in the last church age. கடைசி கால சபையிலே It இருக்கிறோம். is the time of Laodicea. லவோதிக்கேயா சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last church age. நாம் கடைசி சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There is no any other church after that. இதற்கு பின்பாக வேறு ஒரு எந்த ஒரு சபையும் காலம் 7 இல்லை. is a number called the perfection. 7 என்கிற எண் பரிபூரணத்தை குறிக்கிற ஒன்று. God always uses the 12, 5, 7 very often. எப்பவுமே தேவன் 12, 5, 7 அதிகமாக 5 always represents the grace. அந்த
12 கிருபையை குறிக்கிறதா இருக்கு. The 7 represents always the perfection. 5 கிருபையை குறிக்கிறது, 7 பரிபூரணத்தை In குறிக்கிறது. certain things God always takes 12. சில காரியங்கள் தேவன் 12 வைத்திருக்கிறார். The 12 tribes. 12 என்ற அந்த கோத்திரங்களை In குறிக்கிறது. the New Testament time, he has chosen the 12 apostles. அந்த புதிய ஏற்பாட்டிலே அது அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. This 12 or 24 or the 24 elders, they are worshiping before the Lord and before the throne. 12 சேர்ந்து 24 மூப்பர்களை ஆண்டவரை தொழுகிறவர்களை In குறிக்கிறது. the New Jerusalem, அந்த புதிய எருசலேமிலே only the 12 name of the 12 tribes is written on the doorpost. அந்த 12 யூதர்களுடைய பெயர் தான் அந்த நிலைக்கால்களில் எழுதப்பட The போகிறது. name of the 12 apostles written in the foundation. அந்த அஸ்திபாரத்திலே 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் So எழுதப்பட்டிருக்கிறது. these are all the significance. இதுதான் நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட But காரியம். the 7 churches ஆனால் 7 சபைகள் or the 7 churches which was in Asia. அது ஆசியாவிலே இருக்கப்பட்ட 7 சபைகளாகும். These 7 churches had a different type of character. அந்த 7 சபைகளுக்கும் வித்தியாசமான செய்கைகள் காரியங்கள் உண்டு. According to that character, அந்த குணங்களின்படி அந்த காரியங்களின்படி that exact nature was in the church time. அந்த சபையின் காலத்திலே அந்த சபையை போலவே ஒவ்வொரு சபையின் காலத்திலும் இருந்தது. We are living in the last church age. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி கால சபையிலே We are the most deceptive church. நாம் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபை. We are in a lukewarm. நாம் ஒரு அனலில்லாத வெதுவெதுப்பான நிலைமை. The church thinks about himself. அந்த சபையின் காரியங்களை பார்க்கும்போது I am rich. நான் I ஐஸ்வர்யவான், am wealthy. நான் வந்து I need of ஆரோக்கியமான, nothing. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. But the God says, ஆண்டவர் அவனை பார்த்து but சொல்லுகிறார், you are rich, miserable, poor, blind and நீ naked. நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. That's the reason God is giving a counsel. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். Buy from me a gold of fine fire, நீ என்னிடத்திலிருந்து ஒரு பொன்னை வாங்கிக்கொள், that you may be rich. நீ வந்து ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்தில் White வாங்கிக்கொள். garment, ஏன் வெள்ளை வஸ்திரத்தை that வாங்கிக்கொள், you may be clothed, நீ உடுத்திக் that கொள்வதற்கு, the shame of your nakedness may not be revealed. அப்பொழுது உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் And தோன்றாது. anoint your eyes with the eye slave, that you may see. அது மாத்திரமல்ல, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போட்டுக்கொள்ள. The 19th verse is very important. அந்த 19வது வசனம் மிகவும் As முக்கியம். many as I love. நீ அவர்களை நேசிக்கிறனோ, நான் நேசிக்கிறவர்களோ, In the midst of this deception, இந்த வஞ்சகத்தின் in the மத்தியிலோ, midst of this lukewarmness, இந்த வெதுவெதுப்பான நிலைமை மத்தியிலோ, in the midst of all this kind of unpleasant situation, அந்த ஒரு நிச்சயமில்லாத தேவனற்ற ஒரு நிலைமை இருக்கிற there நிலைமையில are a group of people, they are really loved by God. அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், தேவனாலே நேசிக்கப்படுகிறவர்கள். Since He loves us, அவர்கள் அவரை He is நேசிக்கிறார்கள், rebuking, அவர்களை கடிந்து He is கொள்கிறார், chastising அவர்களை சிட்சிக்கிறார். to get repent unto மனம் God. திரும்பும்படியா, தேவனுக்கு என்று அவர்கள் மனம் திரும்பும்படியா. Sometimes the certain situations happening in our life, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் hard சம்பவிக்கிறது, situation. கடினமான சூழ்நிலை. Sometimes God takes a rough turns in certain people's life. இந்த சில நம்முடைய வாழ்க்கையில சில கடினமான காரியங்களை தேவன் Some people செய்கிறார். gone almost till the point of death. அந்த மரணம் என்கிற அந்த புள்ளி வரைக்குமாய் சிலர் கடந்து போகிறவர்களாய் We all think why it is happening. இத நாம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது? Since God loves them, தேவன் அவர்களை God நேசிக்கிறதுனால is trying to shape their direction in a different place. அவர்களுடைய திசையை மாற்றி அமைப்பதற்காக தேவன் அவிதமாய் செய்கிறார். As I told you many times before, many weeks before, அநேக மாதங்களுக்கு முன்பாக நான் சொன்னது in one போல, of the sermon I mentioned what happened in the life of Brother Branham. சகோதரன் பிரண்ணாமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை நான் சொன்னேன். Since he had a very great call from God, அவர் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற ஒரு and மனுஷன், God started to direct him in a direction where he wants to go. அவர் எங்க போக வேண்டும் என்கிற அந்த பாதைக்கு நேராக தேவன் அவரை Though he வழிநடத்தினார். was born as a Baptist, அவர் ஒரு பாப்டிஸ்டாக பிறந்த but போது, God turned his attention to the revelation of the word. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுக்கு நேராய் தேவன் அவரை When a அழைத்தார். point of time came, ஒரு குறிப்பிட்ட நேரம் his வந்தபோது life was connected with the right people who were standing for the truth. அவருடைய வாழ்க்கையானது சரியான சத்தியத்தில் நிற்கிறவர்கள் பட்சத்திலே இணைக்கப்பட்டது. But in that situation, அந்த சூழ்நிலையில his mother-in-law was a Satan, அவங்க மதரின்லா தான் பிசாசா இருந்தாங்க. and she got frustrated. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. These Baptist people, they stand straight, they sit straight, they talk straight. இந்த பாப்டிஸ்ட் பீப்புள் என்கிறவர்கள் அவர்கள்
அவர்கள் எப்பொழுதும் நேர்மையா நிக்கிறவங்க They- வளைய மாட்டாங்க. They never like the Pentecostal people who are shouting and screaming. பெந்தெகோஸ்தே ஜனங்க வந்து சத்தம் போடுகிறதோ கத்துகிறதோ அவர்களுக்கு பிடிக்காது. Since he took his wife to that kind of people, அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மனைவி அவர் அழைத்து கொண்டு and போகும்போது she was rebuked his son-in-law so bad. மருமகனை மிக மோசமாக அவர்கள் கடிந்து கொண்டார்கள். Mother-in-law should not prick the nose in all these kind of things. இப்படிதாக மாமியார் வந்து மருமகனுடைய காரியங்களிலே நோக்கணும். I'm telling to all the mother-in-laws, shut your mouth and keep quiet. எனவே எல்லா மாமியாருக்கும் நான் சொல்றேன், உங்க வாயை மூடிட்டு கம்முனு இருங்க. Let God lead them. ஆண்டவர் அவர்களை நடத்தட்டும். And what has happened? நடந்தது என்ன? Because of the mother-in-law's force, அந்த மாமியாருடைய கட்டாயத்தின்படி he tried to separate himself from the right people. இந்த சரியான ஜனங்களிடத்திலிருந்து சத்தியத்தின்பத்தில் இருக்கிறவர்களை தன்னை பிரித்துக் கொள்ள அவர் விரும்பினார். Then finally what happened? இறுதியாக என்ன நடந்தது? His wife and his child, அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் both they died in meningitis within duration of few days. ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்கள் மரித்து போனார்கள். And before she died, அவர்கள் மரிப்பதற்கு what முன்பாக she did, அவர் செய்தது when என்ன? Brother Branham came to the hospital to see her before she closes her eyes, அவர் கண்களை மூடுவதற்கு முன்பாக அவரை பார்க்க பிரண்ணாம் போன போது and he took her hand அவருடைய கரத்தை எடுத்து and she said, honey, do you know why these things have happened? இது ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? Because we listened to my mother for a wrong thing. சார், தவறான காரியத்துக்கு என்னுடைய தாய்க்கு நம் செவி கொடுத்ததுனால God directed in a right direction. எனவே தேவன் அவர்களுக்கு ஒரு சரியான திசைக்கு அவர்களை நடத்தி And because of that, அது நிமித்தமா we have come to the point to big price for the greatest mistake we did. இவ்விதமான ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு And she said, அவர் சொன்னார், please go and connect with yourself with that right people. அந்த சரியான ஜனங்களிடத்திலேயே போய் நீங்க சேர்ந்து அவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. If any woman or a man gets a chance to talk to his family at the last seconds of his life, what kind of thing he will talk? கடைசி மணி நேரத்துல கண்ண மூட போது ஒரு மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தா அவங்க என்ன பேசுவாங்க? Oh, I have one land document in the locker, please don't get that. என்னுடைய லாக்கர்ல நான் ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், அதை எடுத்து. These kind of things she didn't talk. அவ்விதமா இந்த மனைவி அவரிடத்துல அதை பேசல. Before she closes her eyes, அவள் தன் கண்களை மூடுவதற்கு she முன்பாக did the right thing அவள் சரியான காரியத்தை and செய்தாள். made her husband to understand what has to be done. தன்னுடைய கணவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிய And even வைத்தார்கள். Brother Branham, he tried to kneel down and pray before her sick bed. அந்த வியாதி படுக்கையிலே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Even the meningitis comes, people they never allowed to see them, how we because of the COVID-19 people are isolated. எப்படி இந்த தொற்று வியாதியிலே இருக்கிறவர்களை புறக்கணித்து தள்ளுகிறார்களோ, இடத்தை தூரமாக்குறார்களோ, அதுபோல அவர்களுக்கு ஏற்பட்ட வியாதியினாலே அவரையும் தூரமாக்கினார். Because the meningitis is also a contagious disease. அதுவும் ஒரு தொற்று வியாதியாகும். But unfortunately that meningitis passed to the daughter. அந்த மகளுக்கு தான் அந்த வியாதியானது தொற்றி போனது. After 1 week she also died. ஒரு வாரத்துக்கு பின்பாக மகளும் இறந்து போனார். Within a week ஒரே வாரத்துக்குள்ள he had 2 funeral services. 2 சப அடக்கங்கள். Just think about that thing in your life. உங்களுடைய வாழ்க்கையில இதை சிந்தித்து பாருங்க. If that kind of a thing happens in your life, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுமா? Do you have a heart to bear that loss? அத இழப்பை உங்களுடைய இதயத்தினால தாங்க முடியுமா? Brother Branham many times he said in his book, அநேக இடங்களிலே தன்னுடைய புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். His son Billy Paul was crying all through the night, Daddy, I want mommy. அந்த மகன் பில்லி பால் இரவு முழுவதும் அழுகிறான், எனக்கு அம்மா வேணும். And he tried many times to commit suicide. He tried to put his gun on his forehead and kill himself. துப்பாக்கியாலே சுட்டு தற்கொலை செய்து கொள்ள அவர் எத்தனையோ தடவை முயற்சித்திருக்கிறார். But because God has a great purpose behind his life, அவருக்கு முன்பாக தேவன் ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தின் தீர்மானத்தை not even one time the bullet came out of the gun. ஒரு போதும் அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டாவானது வெளியே வரல. God is rebuking his church. எனவே தேவன் தம்முடைய சபையை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். If it is the situation happened to the messenger of this church time, இந்த சபையின் காலத்தில் இருக்கிற தூதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகுமானா? You are all who we are. நாமெல்லாம் எப்படி எந்த நிலைமையில இருக்கோம்? This is the time of grace. This is the time of mercy. கிருபையுடைய காலம், இது இரக்கத்தினுடைய காலம். Don't go away from God. தேவனை விட்டு தூரமாக Don't go away from the truth. சத்தியத்தை விட்டு தூரமாய் Connect yourself with the right people. சரியான ஜனங்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Connect yourself with the right hand with the right
congregation. சரியான சபையாரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Connect yourself with the right fellowship. அது சரியான ஐக்கியத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Connect yourself with the place where they respect the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு எங்கே கனம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Because we are living in the last church time. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த கடைசி சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Sometimes to naturally I am speaking. இயற்கையாகவே நான் சொல்லுகிறேன். சில When நேரத்தில் you try to take certain things, சில காரியங்களை நாம் எடுக்கும்போது we always give a correct force what it exactly needs. அது எப்படிப்பட்டதான அழுத்தம் அதுக்கு தேவையோ அந்த வந்து நம்ம அதை கொடுத்தாதான் முடியும். For example, if I want to take this microphone out of இந்த this மைக் holder, அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் வெளியே எடுக்க வேண்டும். I don't need any cutting plier. அதுக்கு இதுக்கு ஒரு கட்டிங் பிளேயர் தேவையில்லை. If I softly take it come. நான் மெதுவா என் கையால எடுத்தனால இது வந்துரும். But at the same time this microphone struggles to come out. ஆனா இந்த போன் வெளியே வர அது கஷ்டப்படுத்துச்சுனா What I will do? நான் என்ன செய்வேன்? I have to do my full force to pull it out. என்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து அதை நான் வெளியே எடுக்க முயற்சிப்பேன். Do you want God to pull your life like that? உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அவ்விதமாய் கடினமாய் திருப்ப நீங்கள் விருப்பமுள்ளவர்களா? Don't tempt God. ஆண்டவரை சோதிக்காதீங்க. Don't tempt God in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை He is such a loving God. அவர் ஒரு அன்பான He is a God of mercy. அவர் இரக்கமுள்ள Never allow God to pull your life in a force. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் இவ்விதமாய் கட்டாயப்படுத்தி திருப்ப நீங்கள் முயற்சி செய்யுங்கள். If he puts his hand force on you, உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவன் தம்முடைய கரத்தை பாரமாய் வைப்பாரானா, you will never bear that. நீங்க ஒரு நாள் அதை தாங்கிக் கொள்ள You are முடியாது. serving such a loving நீங்கள் God. அப்படிப்பட்டதான ஒரு அன்பான When தேவனை he calls you, அவர் உங்களை கூப்பிடும்போது listen to your voice அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு and செவி say, கொடுங்கள். Lord, I'm ready to come. ஆண்டவரே நான் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். We are living in the last church time. நாம் இந்த கடைசி சபையின் காலத்திலே வாழ்ந்து The God sent கொண்டிருக்கிறோம். a messenger ஆண்டவர் ஒரு தூதனை and God அனுப்பினார். sent a word ஆண்டவர் வார்த்தையை and God sent அனுப்பினார். the revelation. ஆண்டவர் வியாக்கியானத்தை And the வெளிப்பாடு complete கொடுத்தார். revelation of the word is revealed to the church at this time. அவருடைய காலத்திலே அவருடைய சபைக்கு வார்த்தையினுடைய வெளிப்பாடு வெளிச்சம் உண்டாயிற்று. God is coming to the point to complete his plan of எனவே salvation. தன்னுடைய ரட்சிப்பின் திட்டம் முழுவதையும் அவர் தம்முடைய சபையிலே அவர் நிறைவேற்றி There முடித்தார். is no time any longer. இனிமே காலம் செல்லாது. The kingdom is coming to an end. எனவே ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வர The போகிறது. end time is coming to an end. இது ஒரு காலத்தின் முடிவுக்கு முடிவு The உண்டாக church போகிறது. time is coming to an end. சபையினுடைய காலம் முடிவடைய The போகிறது. time of the Gentile is coming to an end. ஜாதிகளுடைய காலம் But நிறைவேறுகிறது. finally, இறுதியாக the time is also coming to an end. காலமும் நிறைவேறி முடிய The போகிறது. Bible says in the Revelation chapter 10 verse number 6 says, வெளிப்படுத்தல் 10 அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, that there should be delay no longer. இனி காலம் செல்லாது. There should be time no longer. In another version said, there should be time no longer. இனிமே காலம் நீடிக்காது. How the time came? காலம் எப்படி வந்தது? The God was in eternity. தேவன் நித்தியமான Eternity doesn't have a beginning or an end. நித்தியத்துக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் It is a கிடையாது. long stretch rope. அது ஒரு பெரிய நீளமான ஒரு But காரியம். God break. ஆனால் தேவன் ஒரு முறித்தார். And God took a break and created and made a factor called the time. அந்த காலம் என்கிற ஃபேக்டரை அந்த நித்தியத்துக்குள்ளே தேவன் ஏற்படுத்தினார். How this time came? அது எப்படி அது வந்தது? If you read the book of Genesis chapter number 1 verse number 14 says, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து then பார்த்தீர்களா? God said, let there be light in the firmament of heavens. பின்பு முடிச்சிராது. Heavens, and to divide the day from the night, and let them be as signs, seasons, and for days and years. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். So why God created sun, moon, stars? ஏன் தேவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை To சிருஷ்டித்தார்? divide the day and the night, அந்த பகலையும் இரவையும் to பிரிப்பதற்காக, calculate the days, நாட்களை எண்ணுவதற்காக, years, வருஷங்களை and seasons. அது காலங்களை. So without that, இது இல்லாம there won't be any calculation. எந்த ஒரு கணிப்புமே இல்ல. If the earth circles 360 in one round, ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கிறது என்று நாம் கணக்கிடப்படுவது.
If the earth circles 360 degrees, one circle, பூமியானது 365 முறை விதமாய் சுற்றி வரும்போது 360 degree, டிகிரியில one suttu, one circle if it makes, அது ஒரு முறை சுற்றும் it is calculated as one day. அது ஒரு நாள் என்று கணக்கு. Like that, if it circles around the sun, அது சூரியனை சுற்றி வரும்போது it is a calculation of 365 days, almost an year. 365 நாட்கள் ஒரு வருடம் என்று So கணக்கிடப்படுகிறது. if this kind of lights are not there, இந்த விதமான வெளிச்சம் இல்லாவிட்டால் there won't be any calculations. எந்த ஒரு கணிப்புமே இருக்காது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது one day ஒரு நாள் all these things will fall. ஒரு நாள் எல்லாமே விழுந்து போகும். Why? ஏன்? Because the time is going to be get over. ஏனென்றால் காலம் முடிவடைய போகிறது. If you have certain things in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் how long will you have? அது எவ்வளவு நாள் தான் நீங்க வச்சிருப்பீங்க? As long as you can use it. நீங்க அதை உபயோகிக்கிற வரைக்கும் அது உங்களோட. Once that time is over, அந்த காலம் அதுக்கு முடிந்த பின்பு, how many of you ready to keep your empty cylinders at home? உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் காலி சிலிண்டரை வச்சிருப்பீங்க? So the cylinder boy comes and puts the cylinder. ஒரு சிலிண்டர் கொடுக்கிறவன் கொண்டு வந்து கொடுத்த You பிறகு start using it. அதை உபயோகிக்க ஆரம்பிக்கிறீங்க. So after, according to your usage, உங்களுடைய உபயோகிக்கிறதை பொறுத்து one day it's getting empty. ஒரு நாள் அது முடிவடைந்துரும். So the boy is again coming to take the empty அந்த cylinder. காலி சிலிண்டர் எடுத்து போக அந்த பையன் If வருவான். any woman would say, oh no, I won't give my empty cylinder, it's so beautiful, let it be in my kitchen, I want to see அந்த that. வீட்ல இருக்கிற மனுஷி நான் இல்லங்க இது வந்து ரொம்ப அழகா இருக்குது என்னோடயே இருக்கட்டும் வச்சுக்குவாங்கன்னா, Who will accept that? அதை யார் ஏற்றுக்கொள்வா? Once everything is over, எல்லாமே ஒன்று you முடிந்ததானா have to return it back. அதை திரும்பி நாம் கொடுக்க வேண்டியது. God planned a space called time. தேவன் திட்டமிட்டார் காலம் என்கிற ஒரு காரியத்தை. Once everything is get over, எல்லாமே அது நிறைவேறி முடியும். God will take the sun and moon and everything. தேவன் அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அவர் எடுத்து Again we all will be enter into the eternity. நாம் மீண்டுமா எல்லாரும் நித்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். So the God who was in eternity, எனவே நித்தியத்தில் இருந்த தேவன் he came into the time அவர் காலத்துக்கு வந்தார். to take and to save your life, அவர் வந்து உங்களை ரட்சித்து தன்னோடு to எடுத்துக்கொண்டு take your life into an உங்களுடைய eternity. ஜீவனை நித்தியத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு போவார். Without Jesus Christ there is no eternal life. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. Hallelujah. ஆமென். In this world the people can give everything. இந்த உலகத்திலே ஜனங்கள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். The life and the eternal life only given by our Lord Jesus Christ. அந்த நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கொடுக்க முடியும். So that is the reason he came 2000 years அந்த before. காரணத்தினால தான் அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் The வந்தார். Bible says in the Matthew 24:29 says, மத்தேயு 24:29 விதமாய் வேதம் immediately சொல்கிறது, after the tribulation of those days the sun will be darkened. உபத்திரவ நாட்கள் அந்த முடிந்த பின்பு சூரியன் The அந்தகாரப்படும். moon will not give its light. சந்திரன் தன் ஒளியை கொடாது. And the stars will fall from heaven. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து The விழும். powers of heaven will be shaken. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். And after a certain period of time, சில காலங்கள் கழிந்த பின்பு God is going to destroy this heaven and the earth. தேவன் இந்த வானத்தையும் பூமியும் அழித்து This போடுவார். whole creation will be destroyed. இந்த முழு சிருஷ்டிப்பும் அழிந்து போகும். But in millennium we all will be here. நாம் எல்லாரும் 1000 வருட அரசாட்சியில் But after the millennium, அந்த வருஷாட்சிக்கு after the முன்பாக white throne judgment, அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு God முன்பாக will going to destroy everything. தேவன் எல்லாவற்றையும் அழிக்க போகிறார். 2 Peter 3:10. 2 பேதுரு 1:10 3:10. Kindly bear with me. In 5 minutes I will close the message. நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். Because of the translation, the time is extending. அந்த மொழிபெயர்ப்பினால காலம் கடந்து போகுது. 2 Peter 3:10 says, 2 பேதுரு 3:10 but the சொல்லுகிறது, day of the Lord will come as a thief in the night, and in which the heavens will pass away the great noise, and the elements will be melt with a fervent heat. Both the earth and the works that are in it will be burnt up. Therefore, since all these things will be dissolved, what manner of person ought you to be holy, to conduct in godliness, looking for the hasting of the coming of the day of the Lord, because of which the heavens will dissolve, being on fire, and the elements will melt with fervent heat. 2 பேதுரு And nevertheless, we according to his promise look for a new heaven and new earth which righteousness
dwells. 2 பேதுரு 3:10 13 வரைக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அப்பொழுது வானங்கள் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். But after we enter into the eternity, அந்த நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்த பின்பு we don't need any sun or moon to give the light. நமக்கு சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்க Revelation chapter number 21, the scripture says very clear, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக சொல்கிறது the city had no need of the sun or of the moon to shine in it. அந்த பட்டணத்துக்கு அந்த சூரிய வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ அவசியம் இல்லை. The glory of God illuminated it. தேவனுடைய மகிமையே அங்கே பிரகாசமாயிற்று. The lamp is its light. அந்த அதற்கு வெளிச்சம் கொடுக்கிறவரே அவரே. The light comes from God. அது தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம். And the nations of those who are saved shall walk in that light, and the kings of the earth bring their glory and honor to it. வெளிப்படுத்தல் 21 23 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். The verse number 25 is very important. 25 மிகவும் முக்கியமான Its வசனம். gates shall not be shut at all by day. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. There shall be no night there. அங்கே ராக்காலமே இல்லை. What we read in Genesis, ஆதியாகமத்தில் என்ன பார்த்தோம்? to divide பகலையும் இரவையும் பிரிப்பது, the day and the night. அந்த பகலையும் இரவையும் He பிரிப்பது. created the sun and the அவர் moon. சன்னையும் சூரியனையும் சந்திரனையும் Once everything is gone, ஒருமுறை எல்லாம் போன there won't be night. அங்கே ராக்காலம் Always இருக்கு. will be day. அது எல்லாமே பகல் தான். You don't need to shut the door of the city. இந்த பட்டணத்தின் வாசலை நீங்க அடைக்கவும் அவசியம் Jesus இல்லை. Christ will be the light of the world. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு Hallelujah. இருக்கிறார். ஆமென். And finally there is a scripture in chapter 22, Revelation, வெளிப்படுத்தல் 22ல இறுதியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டது. and verse number 5 says, 5ஆம் வசனம் and சொல்கிறது, there shall be no night there. அங்கே ராக்காலம் இராது. They need no lamp nor light for the sun, for the Lord God gives them light. They shall reign forever and ever. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார். So the time is getting over. எனவே காலம் நிறைவேறுதலுக்கு முடிவுக்குள்ளே வருகிறது. So we are living in the 6th day of the God's week. தேவனுடைய வாரத்திலே நாம் 6வது நாட்களுக்குள்ளாய் நாம் Adam to Abraham is 2000 years. ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். Abraham to Jesus Christ is 2000 years. ஆபிரகாமிலிருந்து இயேசு வரைக்கும் 2000 வருஷம். And Jesus Christ till now is 2000 years. இயேசுவிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் 2000 So totally 6000 years. எனவே 6000 ஆண்டுகள் How முடிந்து many days are in a week? ஒரு வாரத்திலே எத்தனை நாட்கள் உண்டு? 7 days are in a week. 7 நாட்கள் உண்டு. Peter is writing in his scripture, பேதுரு தன்னுடைய நிருபத்திலே in the எழுதுகிறார், sight of God, தேவனுடைய பார்வையிலே 1000 years is like one day. 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், One day will be like 1000 ஒரு years. நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கும். So Adam to Abraham, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 years. 2000 வருடங்கள். In the 7 days of a week, அந்த 7 நாட்கள் ஒரு வாரத்திலே 2 days are already gone. 2 நாள் ஏற்கனவே From முடிந்து Abraham to Christ, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 years. 2000 வருடங்கள். Another 2 days of a week is gone. அந்த வாரத்தின் இன்னும் 2 நாளும் முடிந்தது. Rest 3 is there. மீண்டும் 3 நாட்கள் இருக்கிறது. From Christ till now, கிறிஸ்துவிலிருந்து இன்றைய வரைக்கும் 2000 years. 2000 வருடங்கள் முடிந்தது. Another 2 days of the week is gone. அந்த வாரத்தின் 2 நாட்கள் மீண்டும் முடிந்தது. How many days are remaining? இப்போ எவ்வளவு நாள் மீதி இருக்கு? Only one day. ஒரே ஒரு நாள். That one day is going to be the millennium, 1000 years forever and அந்த ever. ஒரு நாள் 1000 வருஷம் My dear brothers and sisters, we are not living in the time of Abraham. நாம் ஆபிரகாமுடைய We காலத்தில் are not living in the time of Moses. மோசேயுடைய காலத்திற்குள்ள நாம் வாழல. We are not living in the time of Enoch. ஏனோக்குடைய காலத்துக்குள்ளாக நாம் வாழல. We are not living in the time of the beginning of the New Testament time. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் முதல் ஆரம்ப காலத்திலும் நாம் வாழல. We are living in the end of the end time. நாம் கடைசி காலத்தின் கடைசியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are the last generation. நாம் கடைசி தலைமுறையாக இருக்கிறோம். Any moment, எந்த நேரத்திலும் this day 6 will be over. இந்த 6ஆம் நாள் முடிவடையும். And we are coming to the tip of the point. நாம் அந்த முடிவடைய போகிற அந்த கடைசி நொடி
பொழுதுக்குள்ளே And after that we will enter into a millennium. அதன் பின்பாக நாம் 1000 வருட அரசாட்சி And after the millennium, அந்த அரசாட்சி 1000 அரசாட்சி God will take all this heaven and earth and he will create a new heaven and earth. தேவன் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அழித்துவிட்டு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவார். In that new earth, அந்த புதிய பூமியிலே before I close, I want to tell you one thing. நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். When light came to the world, உலகத்துக்கு எப்போது வெளிச்சம் the Bible says in the beginning God created the heaven and the earth. வேதம் சொல்லுகிறது ஆரம்பம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் And சிருஷ்டித்தார். before God creates the sun and the moon, God said, let there be light. அவர் Hallelujah. பூமியையும் வானத்தையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் How that light came? அந்த வெளிச்சம் எப்படி That வந்தது? light came from the Almighty God. அது சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வந்தது. That is the beginning of the creation. அதுதான் சிருஷ்டிப்பின் As ஆரம்பம். the same way, அதே போலவே in the new heaven and the new earth, அந்த புதிய பூமி புதிய வானம் there won't be any sun, எந்த ஒரு சூரிய வெளிச்சம் இருக்காது. there won't be any moon, எந்த ஒரு சந்திரனும் there won't be any stars, எந்த நட்சத்திரங்களும் there won't be any calculation of time, அந்த காலத்தை கணிக்கக்கூடிய there won't be a watch, அங்க வாட்ச் இருக்க போகுது. there won't be a calendar, காலண்டர் இருக்க we போகுது. will be in the eternity. நாம் நித்தியத்துக்குள்ளாக God is the light, தேவனே he வெளிச்சம். will be the light அவரே வெளிச்சம். forever and ever. என்றென்றைக்கும் We will walk in that light. நாம் அந்த வெளிச்சத்திலே If you are a நடப்போம். child of God, நீ தேவனுடைய பிள்ளையானாய், if you are redeemed by the blood of நீ Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே if you are மீட்கப்பட்டவனாய், anointed by the Holy Ghost, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய், if you are sealed by the Holy Ghost, பரிசுத்த ஆவியினாலே the day is முத்திரிக்கப்பட்டவனாய், coming. நாள் ஒன்று You வருகிறது. will walk in that light. நீ அந்த வெளிச்சத்திலே The நடப்பாய். time is getting over. காலம் நிறைவேறி Kingdoms are over. அந்த இனிமே உலகம் என்பது The time of the Gentile is அந்த over. பிரஜாதிகளுடைய காலம் முடிந்தது. Everything is coming to an end. சகலமும் முடிவுக்குள்ளாக வந்தது. We are waiting for the Christ to come back. இந்த நாள் அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். This is the time. இந்த காலம் தான் அது. This is an hour. இதுதான் நேரம். This is the time of redemption. இதுதான் மீட்பின் நேரம். God's giving his final call. தேவன் தம்முடைய இறுதி அழைப்பை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். There is a time you can't hear that voice. அந்த நேரத்தை அந்த சத்தத்தை உங்களால் இனிமே கேட்க கூடாத ஒரு The காலம். church is the representation of God's voice. தேவனுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது தேவனுடைய சபை. Once the church is taken up, ஒரு முறை அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதானால் all the believers will be taken up. எல்லா விசுவாசிகளும் All எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். the true pastors will be taken up. உண்மையான பிரசங்கிமார்கள் All எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். the true evangelists will be taken up. உண்மையான சுவிசேஷகர் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். All the true prophets will be taken up. உண்மையான தீர்க்கதரிசிகள் All எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். the true apostles will be taken up. உண்மையான அப்போஸ்தலர்கள் எல்லாரும் Those who all எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். died in Christ will rise up first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது But எழுந்திருப்பார்கள். at the same time, those who are all live, they will be changed in a twinkling of an அதே eye. நேரத்திலே உயிரோடு இருக்கிற எல்லாரும் அவருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். After that, அதன் பின்பாக you cannot hear anything. எதையுமே கேட்க உங்களால் This முடியாது. is the time. இந்த நேரம் தான் God is sending his word. தேவன் தம்முடைய வார்த்தையை After he returned, அவர் திரும்பி வந்து I won't be here. நான் இருக்க I மாட்டேன். won't be here. நான் இங்க இருக்க When மாட்டேன். he comes, அவர் வரும்போது I will be with my Jesus. நான் என் இயேசுவோடு கூட இருப்பேன். I will be with my நான் Jesus. என் இயேசுவோடு கூட இருப்பேன். Even if you try to come to church, அவர் அந்த சபைக்கு நீங்க வர வந்து முயற்சி பண்ணீங்க. there won't be a pastor here to preach you. இங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு பாஸ்டர் இருக்க மாட்டார். This is the final call. இதுவே இறுதியான அழைப்பு. Everything is coming to an end. சகலமும் முடிவுக்குள்ளாக வந்து Repent, மனம் திரும்புங்க. restore, சீர் பொருந்துங்க. back to God, ஆண்டவருக்கு and வாங்க. prepare your life for him. அவருடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிங்க. Everything is coming to an end. சகலமும் ஒரு We are முடிவுக்குள்ளாக living in the last kingdom. நாம் கடைசி ராஜ்யத்தில் We are living in the end of the Gentile இந்த time. புறஜாதிகளுடைய முடிவுக்குள்ளான We காலத்தில் are living in the end of the church time. சபையினுடைய முடிவுக்குள்ளான காலத்தில் We நாம் are வாழ்ந்து living in the end of the end time. காலத்தின் கடைசியிலே கடைமனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is the time. இந்த நேரம் தான் Come to God. தேவனிடத்தில் நீங்கள் வர வேண்டிய May நேரம். the Lord bless you all in Jesus' holy இயேசு name. கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் Let us ஆசீர்வதிப்பாராக. all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us all stand and sing நாம் எல்லாரும் எழுந்து one of நிற்போம். the familiar song that we all know. நாம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பாடலை நாம் பாடுவோம். இருள் சூழும் காலம்
ஆடைப்படுமோ நொறுங்குண்ட மனதா உன் செல்வாயா நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ நாட்கள் கொடியதா மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ இருள் சூழும் காலம் இனி வருதே அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் திருவுண்ண வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா திருவுண்ண வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா நாட்கள் கொடியதா காலத்தை ஆதாயம் செய்திடுவோ நாட்கள் கொடியதாய் மாறிடுதே Oh gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் we come to your throne of grace this morning. இந்த பகல் வேளையிலே உம்முடைய கிருபாசன தண்டை நாங்கள் வந்து Thank you for sending thy word to us, O God. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நேராக நீர் அனுப்பி தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. As we read in the scripture, everything is coming to an end. ஆண்டவரே வேதவசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி சகலவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. Dear God, the end of the kingdoms are coming soon. அன்பின் தேவனே ராஜ்யங்களுக்குரிய முடிவு சமீபமாயிற்று. End of the Gentile time is getting over. ஜாதிகளுடைய காலம் நிறைவேறிற்று. End of the church is coming over. சபையினுடைய காலம் நிறைவேறுகிறது. End of the time is coming near, O God. ஆண்டவரே காலத்தின் நிறைவேறுதல் முடிவடைகிறது. In this time, thank you for opening our eyes to understand you. ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். Thank you for giving thy salvation to us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காய் Thank you for the revelation that was given to us. ஆண்டவரே நீர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுக்காய் Oh God, in this last time, ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே before you shut the door, ஆண்டவரே கதவை நீ அடைப்பதற்கு bring all the sheep which you are predestined before the foundation of the world, உம்முடைய ஆடுகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்து சேரும். and show thy mercy to them, O God. ஆண்டவரே நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் And ஆண்டவரே. I am praying for the people who are in this place, இந்த இடத்தில் இருக்கிற உம்முடைய ஜனத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன். and let them to be prepared, O God. ஆண்டவரே அவர்களை நீர் ஆயத்தம் பண்ணும். Help them to be restored with your love. ஆண்டவரே உம்மோடு கூட சீர்பொருந்தி அவர்களுக்கு உதவி செய்யும். Help them to live a good life for you. ஆண்டவரே உமக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ உதவி Help them to செய்யும். live an honest life for you. ஆண்டவரே உமக்காக நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு Help உதவி them to செய்யும். connect with the right people. ஆண்டவரே சரியான ஜனங்களோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கட்டும். Help them to be connect with the right truth. ஆண்டவரே சரியான சத்தியத்திலே அவர்கள் இணைக்கப்பட உதவி Let செய்யும். their body, soul and spirit be blessed. அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். When I come, let them be there in your presence. ஆண்டவரே நீர் வரும்போது அவர்கள் உம்மோடு கூட இருக்கட்டும். Let your presence protect them and keep them till that உம்முடைய time. பிரசன்னம் அவர்களை காக்கட்டும் வழிநடத்தட்டும் நீர் வருகிற Those who are sick, those who are weak, those who are broken hearted, ஆண்டவரே Lord, help thy people. பலவீனம் உள்ளவர்கள் வியாதி உள்ளவர்கள் தங்கள் இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்வேனமா And touch every heart this evening. ஆண்டவரே இந்த பகல் வேளையிலே ஒவ்வொரு இருதயத்தினை தொடவேனமா ஜெபிக்கிறேன். We surrender ourselves before thy word. உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். I pray for the people who are ready to be baptized this Sunday. ஆண்டவரே ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். I pray for the people who are going to be baptized next Sunday. அடுத்த வாரம் ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். And bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். And bless them and keep them. அவர்களை ஆசீர்வதித்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். We ask it in Jesus' holy precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.